ஹாய் டியர். டுடே இந்த பாட்டோட போனஸ் பார்ட் ஒன்று பார்க்கலாம். நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, ஓகே இன்றைக்கி அதை பார்க்கலாம். நேற்று லாஸ்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டே அவரோட எக்ஸுக்காக உங்களை ஷூட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் இறந்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் உங்களோட தட் மீன்ஸ் உங்களோட சொத்தெல்லாம் அவளோட இதுக்கு மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணிகிட்ருப்பா. ஸோ அப்படி இருக்கப்போ தான் டேக்கு கொஞ்சம் புரிய வரும், இவள் சொத்து பணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அவளே கொண்டுட்டு இறந்தவங்களே அப்படியே கையில் தூக்கிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ வெளில வரும்போது அப்படியே வெளியே ரொம்ப மழையாக இருந்திருக்கும். உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வெளில நின்றுட்டுருப்பாரு இல்லையா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டே இருக்கவும் நீங்கள் ஒரு மாதிரி அந்த இறந்து கிடந்திருப்பீங்களா. ஸோ அப்படியே அவரோட கையில் ப்ரைடல் ஸ்டைல்லையே அப்படியே கிடக்குறீங்க. அந்த உங்களோட வீடு ரொம்ப பெரிய வீடு. ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அந்த காம்பவுண்ட் 2 ஆள் உயரத்துக்கு இருக்கும். ஸோ வெளியே இருக்கிற யாருக்கும் உள்ளே என்ன நடந்தாலும் தெரியாது. அதனால் ஒரு மாதிரி அந்த மழை ரொம்ப அதிகமாக பெய்யவும் டேக் இறந்தவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையில் ஏந்திட்டே நின்றுட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு சடனாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, உங்ககிட்ட ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவருக்கு இவ்வளோ நேரம் பயங்கரமாக மனசெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களை சுடுறப்போ அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாரு. பட் அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக அவருக்கு கில்ட்டினஸ் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். இப்போது உங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கிறதுனால அவருக்கு நம்பவே முடியல. ஏன்னா ஹெட் ஷாட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி ஒருத்தவங்களை தலையில் சுட்டு கொண்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பழிக்க வாய்ப்பே இல்லைல்ல. ஆனால் எப்படி உங்ககிட்ட ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு உயிர் இருக்க மாதிரி அவருக்கு ஏன் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு ஒரு வேலை நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோமோ, ஏதாவது மனப்பிராந்தியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனாலும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கிடையாது. அவர் டக்குன்னு திரும்ப உங்களை கூட்டிகிட்டு போய் அதாவது வீட்டுக்குள்ளே மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்டு உங்களை கணத்தெல்லாம் தட்டி தட்டி பார்க்குறாரு. உங்ககிட்ட ஒரு சின்ன அசைவு இருக்குது. ஸோ அவருக்கு நம்பவே முடியல, எப்படி ஹெட் ஷாட் பண்ணுன ஒரு பொண்ணு உயிரோடு இருக்கா அப்படிங்கிறது அவரால் நம்பவே முடியல. பட் இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் இன்னும் இறக்கல அப்படிங்கிறதுனால. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அதாவது உங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணவும் வெளியே அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா போலீஸ் கேஸ் ஆகும். என்ன நான் போலீஸில் சரண்டர் கூட ஆகிடுறேன், ஆனால் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஹாஸ்பிட்டல் இப்போ கொண்டு வந்தேன் அப்படின்னா இவளை காப்பாற்றுறதுக்கு அதாவது நிறைய ப்ரொசீஜர் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ப்ளீஸ் இங்கே முதல்ல அவளை காப்பாற்றி அதுக்கப்புறம் நான் போயிட்டு போலீஸில் சரண்டர் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ உங்கள் ஃபேமிலி டாக்டர் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால உங்களை காப்பாற்றணும், அதாவது உங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக டே சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்களும் எல்லா மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு உங்களோட வீட்டுக்கு சீக்கிரமாக வராங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களோட ரூம், அதாவது உங்களோட வீட்லேயே ஒரு ரூமை கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெடி பண்ணி உங்களை அங்கே பெட்டில் படுக்க வச்சு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறாங்க. அவங்களாலே நம்ப முடியல, ஹெட் ஷாட் ஆன ஒரு எப்படி உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த டாக்டராலும் நம்ப முடியல. அவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஹெட் ஷாட் பண்ணியிருப்பாரு, உங்களை நெத்தியில் வச்சு சுட்டுருப்பாரு. நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறீங்கிறது டேக்கும் புரியலை, அவங்களுக்கும் புரியல. ஸோ ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் உயிரோடுக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நினச்சிக்கிட்டு உங்களை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ டாக்டரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் இருந்திருக்கும். ஸோ அவங்க என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களை கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு, தட் மீன்ஸ் நீங்கள் கிரிட்டிக்கலாக இருந்திருப்பீங்க. ஸோ நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 5-6 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. பட் கண்ணை முழிச்சிருக்க மாட்டீங்க. டாக்டர்ஸ் டெய்லி உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் கண்ணே முழிக்க மாட்டேங்கிறீங்க. அது வேறு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வேலை கோமா வைக்கிறது போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ டேக் வரைக்கும் தான் பயமாக இருக்குது. 1 வீக் ஆகுது, 2 வீக் ஆகுது, இனிமேல் நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆக கிடையாது. தட் மீன்ஸ் நீங்கள் எந்திரிக்கவே கிடையாது, கொஞ்சம் கூட கண்ணை திறந்து கூட பார்க்கல. ஆனால் உங்களுக்கு உயிர் இருக்குது, உங்களுக்கு நிறைய மெடிசன் உள்ளே போயிட்டே இருக்குது. ஆனாலும் நீங்கள் கண்ணை முழிக்கவே இல்லை. அவங்களே இது பண்ணி பார்க்குறாங்க. பட் ரொம்பவே உங்களை இது பண்ணினாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா அது வேறு ஏதாவது பிரச்சனை முடிஞ்சிடும். ஆல்ரெடி ஹெட் ஷாட் ஆயிருக்கு அப்படிங்கிறனால அவங்க ரொம்ப டீப்பாக உங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் உங்களை வேக்கப் பண்ணதுக்கு, அதாவது அந்த பெயின் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த காயம் சரியாகிறதுக்கு மருந்து மட்டும் கொடுக்குறாங்க. உங்களை வேக்கப் பண்ணுறதுக்கு புதுசாக அவங்க எதுவும் ட்ரை பண்ணலை. ஏன்னா அது வேறு ஏதாவது பிரச்சனையில் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக உங்களை அப்படியே அப்சர்வேஷனில் மட்டும் வச்சுட்டு டெய்லி டாக்டர் அங்கேயே இருக்காங்க. ஒரு டாக்டர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. நர்ஸும் கிட்டத்தட்ட 4-5 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களோட வீட்டில் அந்த ஒரு ரூமில் மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரியே தான் செட் பண்ணியிருக்காங்க. டீ எல்லாமே அந்தளவுக்கு ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காரு. இந்த டைமில் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, தட் மீன்ஸ் உங்களுக்கு அந்த டவல் பாத் பண்ணி விடுறது, உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார் டே தான். ஸோ நர்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு உங்களை விழுந்து பார்த்துப்பார். அவர் தூங்கவே மாட்டேங்கிறாரு. நர்ஸ் கூட கொஞ்சம் தூங்குங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா கூட அவர் இல்லை நான் பார்த்துக்கிறேன், என்னால் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவரை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அதை பார்க்குற டாக்டர்ஸ், அந்த தட் மீன்ஸ் அந்த டாக்டர் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு டாக்டர் இல்லையா. ஸோ அவங்களுக்கே கஷ்டம் இருக்குது. ஏன்னா பேசாமல் எப்படி சொல்கிறது, அவன் தட் மீன்ஸ் ஜெயிலுக்கு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு அவன் வருத்தப்பட்டிருப்பானான்னு தெரியல. பட்
கூட இருந்துட்டு தினம் தினம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னால தான் இப்படி ஆச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே ப்ளேம் பண்ணிட்டு தூங்காமல் கொள்ளாமல் ஒரு வாய் கூட சாப்பிடாம அப்படியே பச்சை தண்ணி கூட இல்லாமல் ஒரு மாதிரி அவர் ரொம்பவே அதாவது நீங்கள் படுக்க வச்சிருக்காங்களே, ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்டை போட்டு அவருக்கும் சேர்த்து ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவரோட பாடி கண்டிஷன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தே ரொம்பவே மோசமாயிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு பேலன்ஸே இல்லை, எந்திரிக்க முடியல. ஸோ அவரை மறுபடியும் டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு அவருக்கு மறுபடியும் ஃபுட்டெல்லாம் கொடுத்து இல்லை மெடிசன்லாம் கொடுத்து அவரை கொஞ்சம் ரெடி பண்ணி விடுறதுக்கே அவங்களுக்கு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப்பில் நீங்களும் வந்துட்டு இன்னும் கண்ணே முழிக்கல. இப்போ டேவோட ஹெல்த் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு, அவர் கொஞ்சம் நல்லா இருக்காரு. ஸோ உங்களையும் நல்லா பார்த்துக்கிறாரு. இப்போ வந்து உங்களோட அந்த டாக்டர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு அவங்களோட வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலாமா, உங்கள் வீட்டில் அவர் வீட்டில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு ஓகே அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே தான், ஆனால் அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஸோ வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் டே வந்துட்டு இல்லை வேணாம் அப்படிங்கிறாரு. உடனே டாக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன் நீ மாட்டிப்பேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாரு. ஆனால் டே வந்துட்டு நான் அதனால சொல்ல கிடையாது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் முதல்ல அவள் நல்லா ஆயிடுவா, சரியாயிடுவா. எந்த முடிவாக இருந்தாலும் அவள் எடுக்கட்டும் இனிமே. நான் வந்துட்டு முடிஞ்சு கட்டியாட்ட எதுவும் பண்ண மாட்டேன். அவங்க வீட்டில் சொல்கிறதா இருந்தாலும் அவள் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டாக்டருக்கு ஒன்றும் புரியல, இவன் எதனால் சொல்கிறான், ஒரு வேளை மாட்டிப்பானோ அப்படின்னு நினச்சி சொல்கிறானா, இல்லை ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களா, இல்லை ஒரு வேளை நிஜமாவே உங்களோட ஆன்சர் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு மனுஷன் சுடுற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னா அவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களால ஒன்றுமே யோசிக்கவே முடியலை. ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு டே மேலே முழுசாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் டே வந்துட்டு திரும்ப அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காரு. பட் அந்த டாக்டர்னால நம்ப முடியல, இவன் திரும்ப அந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க வந்துட்டு டாக்டர் தான். ஸோ அது வேறு யாரும் கிடையாது, ஜிமின் தான். ஸோ ஜிமின் வந்துட்டு அவரும் டாக்டர் தான். ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு, ஓகேவா? அவர் தட் மீன்ஸ் அந்த டாக்டருக்கும் ஃப்ரெண்டு, உங்களுக்கும் ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் ஃபேமிலிக்கு கூட இன்ஃபார்ம் பண்ண வேணாம், அது உங்களோட விருப்பம். பட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாருன்னா, உடனே ஜிமினுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்துட்டு இருப்பார். ஒரு இம்பார்ட்டன்ட் மேஜர் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கால் வந்துட்டு எடுக்கலை. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ் ஆகுது. ஜிமின்க்கு அடுத்தடுத்து நிறைய மேஜர் ஆப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கனால அவர் வந்துட்டு கால் பிக் பண்ணவே இல்லை. இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நீங்கள் இன்னுமே வந்துட்டு கண்ணே முழிக்கல. ஸோ என்ன பண்ணுறதே தெரியல இந்த டாக்டருக்கு. அதாவது தட் மீன்ஸ் நீங்கள் பொழைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த டாக்டருக்கு சேர்த்து பிரச்சனை ஆகிடும். அதை அவங்களோட நேம் ஸ்பாயில் ஆகிடும், ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாமே வந்துட்டு ரெப்யூட்டேஷன் எல்லாமே போயிடும். ஸோ யாரும் ஒத்துக்காது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும்ல. அதுவும் இல்லாமல் உங்களோட சேஃப்டி அந்த டாக்டருக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களோட ஃப்ரெண்டை வர சொல்லணும் அப்படிங்கிறது அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாரு. இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது ஜிமின் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இங்கே இட்டாலியில் தான் அவரும் இருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே, அதாவது நீங்கள் ஜிமின் 2 பேரும் கொரியா தான், ஆனாலும் வந்துட்டு 2 பேருமே இட்டாலியில் தான் இருந்துப்பீங்க. பட் நீங்கள் ஜிமின் கிட்ட அதிகமாக பேசியிருக்க மாட்டீங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே நம்மளோட ஒர்க் அப்படிங்க வரும்போது நம்ம ஒர்க்கு மட்டுமே பார்த்துட்டு போவோம், உங்களோட ஒர்க்கு மட்டும் எப்பயாவது தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ அவர் வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஜிமின் வந்துட்டு கொரியாவுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் திரும்ப எப்போ வருவாங்கன்னு கேட்டதும், இல்லை அவங்க ரிட்டனில் வரமாட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு அங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டு, அதாவது அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா இது பிரச்சனை புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த டாக்டர் வந்துட்டு திரும்ப கால் பண்ணுறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ கால் பிக் பண்ணுறாங்க. ஸோ நடந்த எல்லாத்தையுமே அந்த டாக்டர் ஜிமின் கிட்ட சொல்லவும் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்ணுறதே தெரியல. நீ வந்துட்டு முதல்ல அவளை எப்படியாவது இங்கே அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்டர் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட பேசணும் அப்படின்ட்டு போகிறாங்க. டே கிட்ட போய் பேசுகிறப்போ, இல்லை அவள் எந்திரிக்காமல் நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், எதுவாக இருந்தாலும் அவள் எந்திரிச்சு முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருட்டு எனக்கு வந்துட்டு மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, நீ ஆல்ரெடி அவளை ஷூட் பண்ணியிருக்க, திரும்ப நான் வந்துட்டு எந்த நம்பிக்கை, அதாவது எந்நேரம் நாங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு காவல் காத்துட்டே இருக்க முடியாது, எங்களுக்கும் நிறைய பேஷண்ட் இருக்காங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்றா உங்களோட ஃபேமிலிக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணு, இல்லைனா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அவளை அனுப்பி வச்சிரு, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும் டேக் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கா என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறீங்க. நீங்கள் கண்ணை முழிச்சது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதை விட டேக்கு இன்னும் செம ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்துட்டு ஓகே நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் செம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சதும் நீங்கள் உங்களோட குழந்தைய தான் வந்து தேடுறீங்க. ஸோ உங்களோட குழந்தைய பற்றி தான் கேட்குறீங்க. நான் வந்துட்டு, அதாவது தட் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் உயிரோட இருக்கிறதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. டாக்டர் வந்துட்டு நீ நல்லா தான் இருக்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உங்களோட குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவள் எங்கே அப்படின்னு கேட்கவும், நான் முதல்ல இங்கே தான் இருக்கேன், இல்லை நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இல்லை நீ இங்கே தான் இருக்கிற, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே தான் இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க.
அதனால நீங்கள் வந்துட்டு நான் கொரியா போகணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை வந்துட்டு இங்கேருந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு டாக்டருக்கு வந்துட்டு புரியுது உங்களோட சுச்சுவேஷன். அங்கே வந்துட்டு வாயே பேசாமல் நின்றுருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது உங்களோட மூஞ்ச பார்க்கறதுக்கு கூட. நீங்கள் ஒரு 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 கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கல. அவர் அங்கே இருக்காது அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் பார்க்கணும்னு தோணவே இல்லை. நீங்கள் பார்க்கவே இல்லை. டாக்டர் கிட்ட மட்டும் தான் பேசுகிறீங்க. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2-3 டேஸ் மட்டும் நீ கொஞ்சம் இப்போ தான் நீ கண்ண முழிச்சிருக்க. ஒரு 2-3 டேஸ் மட்டும் இங்கேயே அப்படியே ரெஸ்ட் எடு. நான் வந்துட்டு உன்னை அங்கேயே அனுப்பி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, ஆனால் வந்துட்டு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ஹாஸ்பிட்டல்லையாவது நான் ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்கவும், இல்லை இது வந்துட்டு வேறு மாதிரி கேஸாக இருக்குப்பா, அதனால ஹாஸ்பிட்டல் வேணாம். ஸோ இங்கே தான் கொஞ்சம் இப்போதைக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் பார்க்குறீங்க சேஃப்டி எனக்கா அவனுக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஸோ புரியுது டாக்டருக்கும். அதாவது சேஃப்டி மீன்ஸ் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வந்துட்டு போலீஸில் மாட்டிப்பார்ல, அதனால தான் அதனால் வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும், டாக்டருக்கும் புரியுது. பட் அது மாதிரி கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அவரும் வந்துட்டு ரொம்பவே ரெக்ரெட் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை சான்ஸ் தான் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லவும், சான்ஸா யாருக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. ஸோ டேக் வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் அதாவது டேக்கிட்ட பேச மாட்டீங்க அப்படிங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இந்த டாக்டர் வந்துட்டு சரி ஓகே, இப்போ நீ எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணிக்காத, ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரெஸ்ட் மட்டும் எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ எந்நேரம் நர்ஸ் வந்துட்டு கூடவே இருக்காங்க. இது நீங்கள் கண்ணை மூடிட்டு, தட் மீன்ஸ் நீங்கள் கண்ணை முடிக்காமல் இருக்க வரைக்கிட்டே எப்போவுமே உங்களை பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ எல்லாமே உங்களுக்காக பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் கண்ணை முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட வரத்து கூட விட மாட்டேங்கிறீங்க. டைம் வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு யாருமே இல்லை, அவங்களாம் வந்துட்டு சாப்பிட போயிருக்காங்க. நீங்கள் தான் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டாது வாங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க சாப்பிட வந்துட்டு ஹாலுக்கு தான் போயிருப்பாங்க. டைமில் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே இருமல் ரொம்ப அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த வறட்டு இருமல் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரை காஃப் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகவும் உங்களால் வந்துட்டு அதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நிறையா மெடிசன்லாம் போயிட்டே இருக்கவும் உங்களால் எந்திரிக்க முடியல. அதனால வந்துட்டு டே தான் தண்ணி கொண்டு கொடுக்குறாரு, நீங்கள் இப்படி இருமிட்டு இருக்கவும். ஸோ அவர் கொண்டு தண்ணி அப்படியே கிளாஸில் கொடுக்கவும் நீங்கள் அவ்வளோ கோவமாக அந்த தண்ணியை பட்டுன்னு தட்டியே விட்டுறீங்க. ஸோ அது ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு அவர் டிசர்வ் தானே. இதுக்குள்ள இன்னும் மோசமான தண்டனைக்கு கூட அவர் டிசர்வாக தான் இருக்கார். அதனால ஒரு மாதிரி அமைதியாக போயிடுறாரு. ஸோ அந்த சத்தம் கேட்டு இன்னொரு நர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்க மறுபடியும் தண்ணி கொண்டு வந்து தராங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா தான் தண்ணியை குடிக்கிறீங்க. இந்த 2-3 டேஸ்க்கு அப்புறமா ஜிமின் டேரெக்டாக கொரியாவிலேருந்து அங்கே இத்தாலிக்கே வந்துடுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உனக்கு எப்படி தெரியும், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும், எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் பேச வேணாம், நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஆமாம் நல்லா தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுறீங்க. ஆனால் கொஞ்சம் அதாவது இட்டாலியிலேருந்து நீங்கள் அங்கே போகணும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அடியெல்லாம் பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக திரும்ப இந்த இஷ்யூ எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஜிமின் 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா ஜிமின் 2 பேர்த்துமே டே ஜிம்மி அண்ட் டாக்டர் 2 பேத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் அவங்க கன்ஃபார்மாக நீ அதாவது போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணவும் அவங்களால முடியல. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்திருக்கு, நீங்கள் யாரை கேட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொஸ்டின் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் அவங்க எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காங்க. நீங்களும் இல்லை, நான் எந்த ஒரு கேஸும் கொடுக்க விரும்பலை, நான் ஜஸ்ட் என்னோடய குழந்தை போய் பார்க்கணும், அங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு இந்த நாடே வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஸோ இதனால் ஒரு 1 மந்த் மட்டும் நீங்கள் இங்கே இட்டாலியிலே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த வீட்டில் போய் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் தான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஆனாலும் டே இல்லை நானும் அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சி அங்கே வராரு. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதே தெரியல, உங்களுக்கு அவர்கிட்ட பேச பிடிக்கல, வராது அப்படின்னு கூட சொல்ல பிடிக்கல. அதனால் நீங்கள் பாட்டுக்கும் அதாவது செவத்தோட செவராக ஒன்றா இருந்துட்டு போயிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் உங்களோட வீட்டுக்கு அங்கே போயிட்டீங்க. ஸோ ஜிமின் தான் உங்களை எல்லாருமே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு டைம் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்போ டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டு விழ போவீங்க. ஸோ டக்குன்னு ஜிமின் தான் உங்களை பிடிக்கிறாரு. அப்படி பிடிக்கிறப்போ டே அதை பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. என்ன அப்படின்னா, உங்களை கை அதுக்கப்புறம் உங்களோட ஹிப் 2 ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. தட் மீன்ஸ் உங்களோட ஃப்ரெண்டு, ஓகேவா. ஸோ தப்பான இன்டென்ஷனில் உங்களை டச் பண்ண கிடையாது, ஜஸ்ட் உங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிடிக்கிறாரு. ஆனால் டேக் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் இருக்க வேண்டிய இடத்துல ஜிமின் இருக்கவும் அது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்கே அவருக்கு இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் அந்த வீட்டில் அந்த சாரா கூட டேவை எந்த ஒரு சுச்சுவேஷனில் வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயினாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இருந்து கூட நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்க கூட ரெடியாக இருந்தீங்க. ஆனாலும் அந்த பொண்ணு பேச்சு கேட்டுட்டு உங்களை ஷூட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அது எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. எல்லா தப்பும் அவர் மேலே தான் இருக்குது. ஸோ எதுவும் பேச முடியாது. அதனால அமைதியாகவே இருக்கார். உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஜிம்மிலே தான் ஃபீட் பண்ணி விடுறாரு. உங்களால் அடிக்கடி கிருதுன்னு வருது, தலை சுற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. அவரும் ஒரு டாக்டர் அப்படிங்கிறனால உங்களை நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிறாரு.
அந்த வீட்டில் 3 பேர் தான் இருக்கீங்க. நீங்கள், ஜிமின், அப்புறமா டே 3 பேர் தான் இருக்கிறீங்க. ஆனால் டே கிட்ட யாருமே பேசுறது கிடையாது. அவர் பாட்டுக்கு தனியாகவே தான் இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இன்னுமே அது ரொம்ப கில்ட்டியாகவே ஃபீலாக இருக்குது. பேசாமல் நம்ம போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகுது. ஆனாலும் உங்களை விட்டுட்டு போக அவருக்கு மனசே இல்லை. அதனால என்னால எவ்வளோ இதாக இருந்தாலும் அங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் கூட ஜிமின் கிட்ட, தட் மீன்ஸ் டே கிட்ட பேசுறதே இல்லை. ஜிமினும் வந்துட்டு டே கிட்ட பேசுறதே இல்லை. அவருக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது டே மேலே. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணணுமா? உங்களுக்கும் ஃப்ரெண்ட் ஜிமின் வந்துட்டு உங்களுக்கும் ஃப்ரெண்டு தான், டேக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவர் பண்ணது பெரிய தப்பு இல்லையா? ஸோ அதனால அவர் வந்துட்டு அவரை மன்னிக்கிற ஐடியாவிலே இல்லை. இப்படியே வந்துட்டு ஒரு 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 1 வீக் மேலே ஆகிட்டுருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக பேசவும் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிம்மி கிட்ட நல்லாவே க்ளோஸாக பேசிகிட்டே இருக்கீங்க. தட் மீன்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறீங்க. ஆனால் டேக் கிட்ட எதுவுமே பேசுறதே இல்லை. அது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி அவரை இக்னோர் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்துட்டு டே இருக்கிறதாவே நினைக்கிறது இல்லை. நீங்கள் பாட்டுக்கும் ஜிம்மின் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. அதே மாதிரி தான் ஜிம்மின் உங்ககிட்ட அவ்வளோ நல்லா க்ளோஸாக இருக்காரு. எது வேணாலும் அவர் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் அடிக்கடி வந்துட்டு உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. மொத்தமாக அவர் உங்களை நல்லாவே பார்த்துக்கிறாரு. அவரோட ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்காக தான் அங்கே இருக்காரு. ஸோ இது டே என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, ஒரு வேலை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ, நம்ம வந்துட்டு இவங்க தொல்லை பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை என்ன தப்பு இருக்குது, ஏன்னா நம்ம எப்படியோ அப்படி தானே மற்றவங்களும் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பியூராக ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். நீங்கள் ரொம்பவே இருமிட்டே இருப்பீங்க. உங்களால் வந்து அந்த காஃப் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ ஜிமின் வந்துட்டு ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. டேவும் வந்துட்டு இன்னொரு ரூமில் தூங்கியிருப்பாரு. நீங்கள் தனியாக ஒரு ரூமில் தூங்கியிருப்பீங்க. ஸோ ஜிமின் டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி பார்த்துட்டுக்கப்போ உங்களோட சவுண்ட் கேட்கவும் எந்திரிச்சு வராரு. ஸோ டேவும் அந்த டைம் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வரும்போது நீங்கள் ரொம்பவே காஃப் எடுத்துகிட்டே இருக்கவும் ஒரு மாதிரி உங்களுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த வாமிட் ரொம்ப அதிகமாக இருமல் வந்துச்சுன்னா சில பேர்த்துக்கு வாமிட் வரும். ஸோ அந்த மாதிரி வாமிட் வரவும் ஒரு மாதிரி பிளட்டெல்லாம் வருது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அந்த உங்களை முதுகெல்லாம் தட்டி கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் டேக்கு வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே பிடிக்கவே இல்லை. அவருக்கு வந்துட்டு தப்பாகவே தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு கோவம் வருது. அதை வந்துட்டு அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்போ வந்துட்டு இந்த வாமிட்லாம் எடுத்துக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பிளட்டெல்லாம் எடுத்து ரிப்போர்ட் வந்து டெஸ்ட் பண்ண கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஜிமின் தான் அந்த ரூமில் வந்துட்டு உங்கள் கூடயே இருக்காரு. ஏன்னா திரும்ப ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் வந்துட்டு டே வந்துட்டு வெளியே தானே இருப்பார். ஸோ அவரால் உள்ளே வர முடியல. அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஜிமின். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் தனியாக ஒரு ரூமில் இருக்கிறது. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் வந்துட்டு அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அவ்வளோ கடுப்பாகுது. ஜிமின் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளில கிச்சனுக்கு வரக்கு எந்திரிச்சு வந்திருப்பாரு. ஸோ அப்படி வரும்போது டே வந்துட்டு முன்னாடியே நின்றுட்டு அது மாதிரி ஒரு மாதிரி கோவமாக நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பார்ல. ஸோ அதை வாட்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜிமின்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, போய் தண்ணி குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்து டேக்கு, அதாவது உள்ள கதவு, தட் மீன்ஸ் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அவர் மூஞ்சி முன்னாடியே டப்புனு அந்த கதவு டோர் நல்லா லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி லாக்கே பண்ணிடுறாரு. ஸோ டேக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்து இது வேணே தான் பண்ணியிருப்பாரு. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு அதாவது அந்த அன்னைக்குன்னு கிடையாது, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு அதை பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு ஜிமினுக்கு புரியுதுல்ல. ஸோ வேணா அவனும் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அது டோரை வந்துட்டு லாக் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான். டேக் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டா? அப்போ அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கா? அப்போ நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறது வேஸ்ட்டா? அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னமும் நினச்சிட்டே இருக்காரு. ஸோ ஒரு மணி நேரம் இருக்கும். டேக் வந்துட்டு தூக்கமும் வரல, நடக்கவும் முடியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல உட்காந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப அழுக வர மாதிரியே ஆயிடுது. இப்படி மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ டக்குன்னு அந்த டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு டே. அங்கே ஜிமின் தான் வராரு. ஸோ ஜிமின் நேராக டே கிட்ட தான் வராரு. ஜிமின் டே கிட்ட பேசவே மாட்டார். ஸோ அதான் அவரும் நினச்சிருப்பாரு. ஆனால் வந்துட்டு நேராக டே கிட்ட தான் ஜிமின் வந்துட்டுருக்காரு. வந்ததும் அவரை அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. டே அண்ட் ஜிமின் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும், இல்லை உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமின் அப்படிதான் கேட்குறாரு. இதே மாதிரி தானே அவளுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். உனக்கு இப்போ எந்த அளவுக்கு வலி இருக்குதோ இதை விட பல மடங்கு நீ அவளுக்கு வலி கொடுத்துருக்கல. நான் ஜஸ்ட் அவளுக்கு ஒரு டாக்டர், ஓகேவா? அவர் ஃப்ரெண்டு அண்ட் டாக்டர் 2 மட்டும்தான். மற்றபடி நீ நினைக்கிற அளவுக்கு மோசமான ஆள் நாங்கள் கிடையாது. ஆனால் உனக்கு இதுவே வலிக்குதில்ல. ஆனால் அவளுக்கு நீ இதை விட எந்த அளவுக்கு வலி கொடுத்துருப்ப. நல்லா யோசிச்சுப்பாரு. நல்லா நீ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உனக்கு இன்னும் கம்மி தான். நீ இன்னும் நிறையா கஷ்டம், அதாவது நிறையா இதை விட நிறைய நீ பல மடங்கு அனுபவிக்கணும். எனக்கே அந்தளவுக்கு வெறி வருது. ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட உன் மேலே கோவமாக்குற மாதிரி காட்டிக்க மாட்டேங்கிறா. எனக்கு அதுதான் இன்னும் எச்சா கோவம் வருது. ஜஸ்ட் உன்னை வந்து உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை வந்துட்டு அடிக்கணும், திட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் அவள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. அவள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது அவளுக்கு இன்னும் பெரிய ஆபத்து வரும். அது அவளுக்கும் தெரியல, உனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. டேக் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா கலங்குது. ஏன்னா ஜிமின் சொன்னது அப்படியே நல்லா பட்டுக்குது, நல்லா உரைச்சிக்குது. இப்போ ஜஸ்ட் சும்மா ஒரு டோரை க்ளோஸ் பண்ணதுக்கே ஒரு ஓவர் இமேஜினேஷனுக்கு போயிட்டு என்னென்னமோ வந்துட்டு கற்பனை பண்ணிட்டு அப்படி மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஆனால்
டேவை வந்துட்டு சாரா கூட அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு. அவர் பண்ணது தப்பெல்லாம் வந்துட்டு அவருக்கு இப்போ தான் ஒவ்வொன்றா வந்துட்டு அப்படியே குத்தி குத்தி காட்டுற மாதிரியே இருக்குது. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் நல்லாவே கொஞ்சம் க்யூர் ஆயிட்டீங்க. ஸோ நீங்கள் கொரியா கிளம்புறதுக்காக உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா உங்களோட பொண்ணை பார்க்க போகிறீங்கல்ல. அதுவும் இல்லாமல் ஜிமின் கிட்ட அந்த டாக்டர் கிட்ட 2 பேர்த்திட்டையும் சொல்கிறீங்க, இங்கே நடந்த எதையுமே யார்கிட்டயும் ப்ளீஸ் சொல்லிடாதீங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே டீம் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட இது வரைக்கும் ஒன்றுமே பேச கிடையாது. ஜிமினும் வந்துட்டு அந்த அன்னைக்கு கிட்ட அப்படி பேசியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஜிமினும் வந்துட்டு கிட்ட பேசலை. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டெய்லி குற்றவுணர்ச்சியாகவே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேரும் ஏர்போர்ட் போகிறீங்க. ஸோ டேவும் வந்துட்டு கூட தான் வராரு. அதாவது நீங்கள் ஒரு காரில் போவீங்க, பின்னாடி அவர் இன்னொரு காரில் வராரு. அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் தான் அவரால் பண்ண முடியுது. உங்ககிட்ட வந்துட்டு எதுவும் பேசக்கூட அவருக்கு வந்துட்டு, அதாவது உங்ககிட்ட வந்து என்னென்னு பேசுவார். ஒருத்தங்க நம்மளே வந்துட்டு இன்னொருத்திக்காக ஷூட் பண்ணிட்டு திரும்ப நம்மக்கிட்டே வந்து பேச முடியுமா? அது ரொம்பவே அதை பேச முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆனாலும் உங்களை விட்டு தள்ளியே இருக்கிறதுல உங்க கூடயே தான் தெரியறாரு. நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் இக்னோர் மட்டும் தான் பண்ணுறீங்க. அவர் இருக்கிறதாவே நீங்கள் நினச்சிக்கல. அந்த மாதிரி தான் இருக்குது. அது இன்னுமே அவருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏர்போர்ட்டும் போயிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஃப்ளைட் ஏறி போயிட்டீங்க. ஆனால் டே மட்டும் இங்கே தான் இருக்காரு. அவர் வந்துட்டு உங்க கூட இப்போ வரலை. அவர் எந்த டிக்கெட்டும் எடுக்கல. ஏன்னா நீங்கள் சடனாக இந்த டேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டேக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் என்னைக்கு போகிறீங்க, எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படிங்கிறது. நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த அன்னைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. அது முன்னாடியே வருவாரே தவிர அவரால் டிக்கெட் எதுவும் இல்லாமல் அங்கே வர முடியாது. அதனால என்ன பண்ணுறாரு, அங்கே போய்ட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்து உங்களுக்கு கொண்டு போயிட்டு வீட்டில் விடும்போது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு, டே வரலையா? ஜிமின் கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் டே வரலையா, நீ கூப்பிட்டு வந்திருக்கிற, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு இங்கே ஒர்க் இருந்துச்சு, நான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் தான் அவளை மீட் பண்ணேன். ஸோ 2 பேரும் ஒன்றா வந்து அவ்வளோதான். அவ்வளோ குழந்தைய பார்க்கணும்னு சொன்னான். ஸோ டேக்கு அங்கே நிறையா ஒர்க் இருக்குது, அவன் மேபி எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டே வந்துட்டு ஏன் அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி கூட வரலாம், அது அவங்களுக்கே தெரியும்ல. அதனால அவன் இன்னைக்கு நாளைக்கு வருவான், இல்லைன்னா அவனுக்கு டைம் கிடைக்கிறப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஒன்றா அவங்ககிட்ட பேசு, ஒன்றா வந்துட்டு கொஞ்சம் மீன்ஸ் ஏதாவது திட்டு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணு. ஆனால் இந்த மாதிரி நீ அமைதியாகவே இருக்காது, அது உனக்கு தான் இன்னும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு கால் பண்ணு, ஓகேவா, நான் உடனே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட பாப்பா இருக்கா இல்லையா? ஸோ அந்த பாப்பா வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கூலில் நேராக வந்துட்டு ஸ்கூலுக்கே போயிட்டீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து டிசியை வாங்குறீங்க. ஸோ டிசியை வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பாப்பாவை டிசி வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு எனக்கு ஒரு இடத்துல பிஸ்னஸ் இருக்குது, ஸோ நான் வந்துட்டு வேறு பக்கம் போகணும், அதனால் கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங்கும் இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஈவன் இது ஜிமினுக்கு கூட தெரியல. ஏன்னா நீங்கள் இது யார்ட்டையுமே சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் இங்கே இருப்பீங்கன்னு தான் நினச்சி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் சடனாக போய் குழந்தைக்கு டிசி எல்லாம் வாங்குறீங்க, அவளை அங்கேருந்து பேக் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் டேவோட வீட்டில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, நான் வந்துட்டு வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே பிஸ்னஸ் ஓரியன்டாகவே இருக்கிறனால அவங்க வந்துட்டு சரி ஓகே, ஆனால் எந்த கண்ட்ரி போகிறேன், எங்கே போகிறேன், எந்த ஊர் அப்படின்னு கேட்கவும், அது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரட்மா, அது இப்போதைக்கு நான் எதுவும் வெளியே சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லவும், உங்கள் மம்மிக்கு லைட்டாக டவுட் வருது. பட் இருந்தாலும் அவங்க அதை பெரிய விஷயமா கொண்டு போக நினைக்கல, எதாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும், தட் மீன்ஸ் உங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களோட ஃபேமிலியில் எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் பாப்பா நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், அவள் நம்ம வீட்டுக்கு வந்து நாங்கள் பார்த்துக்காம யார் பார்த்துப்பா, இதுக்கு என்ன தேங்க்ஸ் சொல்கிறேன், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் தலையில் லைட்டாக காய இருக்கவும் இன்னும் புதுசாக ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹேரெல்லாம் முன்னாடி எடுத்து விட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், அது வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா, பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லவும், உங்கள் மம்மிக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஃபைனலாக வந்துட்டு சரி ஓகே, நான் வந்துட்டு எந்த பிளேஸ்க்கு போகிறேன்னு எனக்கே இன்னும் முடிவு பண்ணலை, ஏன்னா நான் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு எல்லாமே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா, சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நல்லா விளையாட்டுத்தனமாக பேசுகிறீங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி டவுட்டே வர மாட்டேங்குது. அப்படியே டவுட் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பேசுறது சேச்சே நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம் போல், அவள் நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. அந்த டேவே நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணுறீங்க, குழந்தை எங்கே கூட்டு போனீங்க யாருக்குமே தெரியாது. ஈவன் ஜிமினுக்கு கூட தெரியல, நீங்கள் யார்ட்டையும் இன்ஃபார்மே பண்ண கிடையாது. அதனால் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நீங்கள் உங்கள் மம்மி உங்கள் டேடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக வெளியே போகிறீங்க, அது மட்டும் தான். மற்றபடி நீங்கள் எந்த பிரச்சனை ஒன்றுமே யாருக்கும் தெரியல. டேவும் அடுத்த நாளே அடுத்த ஃப்ளைட் அப்படி வராரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே உங்கள் வீட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வராரு. வந்துட்டு நீங்கள் இல்லை அப்படிங்கவும் அவருக்கு என்ன சொல்லி கேட்குறதுன்னு தெரியல. ஸோ உங்களை டேவை பார்த்ததும் உங்களோட அம்மா அப்பா எல்லாமே ஓகே இப்போ தான் வரீங்களா, சரி ஓகே, நேற்றே வந்திருக்கலாம்ல 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே வந்துட்டு இல்லை கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கூட யார்கிட்டையும் அவர் வந்துட்டு அவர் பண்ண தப்பை சொல்ல மாட்டேங்கிறாரு.
எப்படி அந்த சாரா கூட வந்துட்டு டச்சில் இருந்துட்டு அதாவது உங்களை ஏமாற்றிட்டு இருந்திருப்பார்ல, உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு. ஸோ அதே மாதிரி தான் பண்ணுறாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஈவன் அவரோட அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க, அவள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிருக்கா, குழந்தைய கூட்டு போயிருக்கா, டிசி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லவும் டேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போது அதாவது இங்கே இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருப்பாரு. ஆனால் இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலிக்கே உங்களோட ஃபேமிலிக்கே சொல்லலை அப்படிங்கவும் எங்கே போய் அவர் தேடுவார். உடனே வந்துட்டு சரி ஓகே எனக்கு கொஞ்சம் இருக்கு, நான் கிளம்புறேன், நான் அவளை கால் பண்ணி பேசிக்கிறேன், கான்டாக்ட் பண்ணி நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்களை சமாளிச்சுட்டு அங்கே வந்து போகிறாரு. ஸோ நேராக வந்துட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கேயே ஜிமின் கிட்ட கால் பண்ணுறாரு. ஜிமின் ஃபோனே எடுக்கல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம். ஜிமின் கால் பண்ணவும் இவர் வந்துட்டு ஜிமின் எடுக்கவே இல்லைங்கனால நேராக ஜிம்னோட வீட்டுக்கே போயிடுறாரு. ஸோ ஜிமின் அங்கே போயிட்டு கதவை திறந்து பார்க்கவும் எங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எவ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவள் வந்துட்டு இங்கே வந்தாளா அப்படின்னு கேட்கவும் யாரடா கேட்குறா, எதுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு புரியலை என்ன கேட்குறானே. சடனாக வந்துட்டு வந்தாலா போனாலான்னா என்னன்னு நினைப்பாங்க. அதனால அவர் வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை வீட்டில் போய் கேட்டேன், அங்கே வந்துட்டு வெளில ஏதோ ட்ரிப்பு போயிருக்கதா சொன்னாங்க. ஆனால் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவளோட பாஸ்போர்ட் தட் மீன்ஸ் ஒரு ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது யாரையாவது பிடிச்சி யாரெல்லாம் இந்த ஃப்ளைட்டுக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் லிஸ்ட் எடுத்தால் தெரியும். ஆனால் எந்த ஒரு ஏர்போர்ட்லேயும் அவங்களோட பேரே இல்லை. நான் எங்கே போய் தேடுன்னு தெரியல. எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன் எங்கேயுமே அவங்களோட பேரே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்டயே நீங்கள் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைல்ல. ஸோ டே வந்துட்டு இந்த அளவுக்கு புலம்புறது பார்த்தா அவருக்கு பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஸோ ஜிமினும் வந்து அங்கே இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் மறுபடியும் போயிட்டு நல்லா தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே கிடைக்கல. நீங்கள் எந்த ஒரு ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸரெல்லாம் வச்சு அந்த நேம் லிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பண்ணி பார்க்குறாங்க. அதாவது தேடி பார்க்குறாங்க. உங்கள் பேராகட்டும், குழந்தை பேராகட்டும் எதுலேயுமே இல்லை. ஸோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் வெளில போயிருப்பீங்க? அதாவது அந்த நாட்டை விட்டு நீங்கள் எங்கேயுமே போகல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த ஊருக்குள்ளேயுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது. இப்போ டே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு 2 மந்த்து நல்லாவே தேடிட்டே இருக்காரு. தேடி தேடி வந்துட்டு ஒரு மாதிரி ஓஞ்சே போயிடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்துட்டு ஒரு கட்டத்தில் தேடுறதே அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆனால் வந்துட்டு ஜிமின் இன்னுமே விடவே இல்லை. அவர் வந்துட்டு நல்லாவே எங்கே அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல போய் தேடுறது, உங்களை பற்றி விசாரிக்கிறது, குழந்தை போட்டு உங்கள் போட்டுன்னு காட்டி காட்டி தேடுறது அவருக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து 2 பேரும் நீங்கள் ஃப்ரெண்டா. ஸோ டக்குன்னு அவர்கிட்ட கூட எதுவுமே சொல்ல அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்னும் அதிகமாக பயமாயிட்டே இருக்குது. அதனால அதாவது குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டீங்களா, ஸோ 2 பேர் ஏதாவது பண்ணிட்டாங்களா, எதனா தப்பாக முடிவு எடுத்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பயமாகவே இருக்குது. அவரும் வந்துட்டு எல்லா பக்கம் தேடிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு மாதிரி பெருசாக ஆகவே ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படி எதுவுமே தெரிலல்ல. அதனால ஜிமின் வந்துட்டு உங்களோட ஃபேமிலியில் அதுக்கப்புறமா டேவோட ஃபேமிலி 2 பேர்த்துக்கிட்டே கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டாரு. ஏன்னா ஜிமின் தான் சொல்லியிருக்காரு, டே இது வரைக்கும் வாய் திறக்கல. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவ்வளோ கோவம் வருது. இந்த அளவுக்கு டே பண்ணுவோம் அப்படிங்கிறது யாருமே நினச்சி கூட பார்க்கல. அவங்களோட அம்மா அப்பாவே வந்துட்டு டே கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட அம்மா அப்பா ஜிமினுக்கு மட்டும்தான் அவங்க மேலே அந்த அளவுக்கு கேர் இருக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இன்னுமே அலைஞ்சு அலைஞ்சு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டே வீட்டில் அந்த மாதிரி கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் அவங்க அப்பா அம்மா டே கிட்ட பேசாமல் இருந்தாங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நாள் போக போக அவர் ஒரு மாதிரி சேடாக சோகமாக ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கவும் என்னதான் இருந்தாலும் அவங்களோட பையன் இல்லையா, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே சரியாக போய்டும் வருவா அப்படிங்கிற மாதிரி டேக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணி பேச 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 அவர் வந்துட்டு ஒரு அளவுக்கு நார்மல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு அவள் போயிட்டா ஓகே பரவாயில்ல விடு, நீ எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருந்திருப்ப, பேசாமல் நீ ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டாக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க வீட்டில். ஸோ இது எதுவுமே வந்துட்டு உங்களுக்கும் தெரியாது, ஜிமினுக்கும் தெரியாது, உங்களோட ஃபேமிலிக்கும் தெரியாது. டே வீட்டில் இப்படி ஒரு டாபிக் போயிட்டுருக்கிறது. ஆனால் டே வந்துட்டு இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் வந்துட்டு எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும், ஆனால் என்னால் முடியலை, எங்கே போய் தேடுறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்காரு. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு டெய்லி தேடிட்டே தான் இருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட ஒர்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தேடிட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டேவோட வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு சரி ஓகே உனக்கு கல்யாணம் வேணாம் பரவாயில்ல விடு, நீ வந்துட்டு அவளுக்காக வெயிட் பண்ணி வருவா அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் நீ வெயிட் பண்ண, அது உன்னோட பிரச்சனை. ஆனால் இந்த பிஸ்னஸ்லாம் யார் பார்க்குறது, ஆல்ரெடி அங்கே இவ்வளோ அதாவது இட்டாலியில் இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாம் யார் பார்க்குறது, கொஞ்சம் அதை கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பிஸ்னஸ் பக்கமாக தள்ளி விட்டுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு பிஸ்னஸ்னு மறுபடியும் இந்த ட்ராக்ல ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றின தாட் எல்லாமே அவருக்கு கம்மியாகுது. தட் மீன்ஸ் அவர் பண்ண தப்பு மறக்கலை. அதே மாதிரி உங்கள் மேலே இந்த லவ், தட் மீன்ஸ் அந்த கில்ட்டி ஃபீல், அதுக்கப்புறம் அந்த உங்கள் மேலே ஒரு லவ், அதுக்கப்புறம் அது லவ்வான்னு கூட தெரியாமல் அந்த மாதிரி அது எதுவுமே அவர் வந்து மறக்கலை. ஸோ உங்களோட இடத்துல அவரால் வேறு யாரையும் வச்சும் பார்க்க முடியல. ஆனாலும் வந்துட்டு அவரோட ஒர்க்கை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் என்னைக்காவது வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒர்க் எல்லாமே.
ஆனால் ஜிமின் என்ன பண்ணுறாருனா இருக்கிற அவரோட அத்தனை ஒர்க் அவரோட டாக்டர் அவருக்காக எவ்வளோ பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு டாக்டர். கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக நிறையா வந்துட்டு படிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உயிர் பழிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர். ஆனால் அவர் வந்துட்டு அந்த ஒர்க்கையே விட்டுட்டு திரும்ப திரும்ப உங்களே தான் தேடிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஸோ கொரியாவில் இருக்கிற ஜிமினுக்கு இட்டாலியிலேருந்து ஒரு கால் வருது. அந்த பழைய டாக்டர் இருப்பார்ல, ஸோ அந்த டாக்டர் தான் உங்களோட ஃபேமிலி டாக்டர் இருப்பார்ல, அவர் தான் உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ ஜிமினுக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மெடிசன் மாதிரி சொல்கிறார். ஸோ புதுசாக இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்திருக்கு, ஸோ நீ நல்லா ரிசர்ச்சும் பண்ணுவல. ஸோ தட் மீன்ஸ் ஜிமின் வந்துட்டு அந்த டாக்டர் மட்டும் இல்லை, நல்லா வந்துட்டு புதுசாக ஒரு மெடிசன் மருந்து கூட கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது மட்டும் கண்டுபிடிச்சி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ ஃபார்முலாலாம் கேட்குறாங்க, அதுக்கான பொருளெல்லாம் கேட்குறாங்க. அது வந்துட்டு ஏதோ ஒரு நாட்டு வைத்தியத்தில் தான் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இட்டாலியில் வந்துட்டு அந்த டைமில் ஒரு புதுசாக டிசீஸ் பரவிட்டே இருக்குது. ஸோ அதை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் அதுக்கு ஏதாவது மருந்து வேணும், ஸோ நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு நான் அவளை காணும் தேடிட்டு இருக்கிறேன், நான் எங்கே போய் தேடுவேன், ஸோ இதில் இந்த வேலை நான் எங்கேருந்து பண்ணேன் அப்படின்னு கேட்கவும், ப்ளீஸ் நீ மட்டும் இது ஒன்று மட்டும் பண்ணி கொடுத்துட்டு நீ தேடு, நான் அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எவ்வளோ பேருக்கு வந்துட்டு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, பாதி சின்ன குழந்தைங்களாம் இறக்குறாங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நான் சீக்கிரமாக அதை வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள், அதாவது உங்களை தேடுறதை நிறுத்தலை, உங்களை தேடுறதுக்கு இன்னும் எல்லா பக்கம் ஆள் போட்டிருக்காரு. ஸோ எல்லாருமே போயிட்டு இந்த மாதிரி தேடுங்கன்ட்டு. ஸோ அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்துட்டு நிறையா இந்த மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையா லேபெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு நிறையா இது வந்துட்டு இது பண்ணுறாரு. அந்த இங்கிலீஷ் மருந்து எதுவுமே வந்துட்டு அதுக்கு ஒத்து வரவே வராது அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த நாட்டு மருந்து சொல்லுவாங்கள்ல, இந்த இலத்தலை தாம்புலாம், ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த டிசீஸ்க்கு வந்துட்டு கரெக்டான ஒரு மருந்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த இலை தலை அது எதுவோ தேடுவாங்கள்ல மருத்துவ செடியெல்லாம், அதெல்லாம் ஒரு மலைப்பகுதியில் தானே கிடைக்கும். ஸோ அங்கே போய் தேடணும் அப்படின்ட்டு மலை மலையாக அங்கங்கே காடு காடாக சுற்றிட்டு இருக்காரு. அப்படி ஜிமின் வந்துட்டு ஒவ்வொரு காடாக ஒவ்வொரு மலையாக சுற்றிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி பள்ளம் மாதிரி இருக்குது. அவருக்கு வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த ஒரு செடி வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ அது இருந்தால் அதுலேருந்து அதில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து அவர் வந்துட்டு அந்த மெடிசன் தயாரிச்சிடலாம். ஆனால் வந்துட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னா அதை பறிக்க போகிற இடத்துல வந்துட்டு நல்லா சகதியாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே தண்ணிக்குள்ளே தான் விழணும். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, அந்த மேலே இடத்துல நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த மருந்து செடி இருக்குது. ஆனாலும் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா இல்லை அதை எப்படியாவது கொஞ்சம் அப்படியே எப்படியாவது எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் பாட்டுக்கும் அந்த செடியை பிடுங்கிறதுக்கு போகிறாரு. ஸோ அது ஓகே தான், அவர் அந்த செடி வந்துட்டு இது பண்ணிட்டாரு. வேரோட பிடுங்குறப்போ அந்த இடத்துல மண் சரியுது. ஸோ மண் சரிஞ்சு எப்படியா என்ன ஆகுதுன்னா ஸ்லிப் ஆகிட்டு அந்த தண்ணிக்குள்ள அப்படியே அந்த ஃபால்ஸ்லேயே போச்சு அங்கேருந்து விழுந்துடுறாரு. செம்மையாக அடிப்படுது. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு மயக்கமே ஆகிடுது. அதனால் வந்துட்டு ஸ்விம் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி மயங்கிட்டாரு, அந்த தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கிட்டே போயிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்பவே மயக்கமாக இருந்தாங்களா கூட கரையெல்லாம் ஒதுங்குவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு கரையில் வந்துட்டு ஒதுங்கி அப்படியே கிடக்குறாரு. ஒரு மாதிரி மயக்கத்திலே கிடக்குறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த சைடில் வந்துட்டுருக்கீங்க. எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன், ஆனால் அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளேருந்து நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. பாப்பா வந்துட்டு கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 11 வயசு ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. குட்டி குழந்தையாக இருந்தால் இப்போ 11 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷமும் ஆயிடுச்சு. அவளும் வந்துட்டு அவள் தான் ஃபஸ்ட்டு ஜிமினை பார்க்குறா. ஸோ பார்த்துட்டு இது வந்துட்டு ஜிமின் தான், அவள் வந்துட்டு எப்பவுமே ஜிமினை பேர் சொல்லி தான் கூப்பிடுவா. அதனால ஜிமின் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓடி வரா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, நீ யாரை பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் ஜிமின் தானா, அவன் எதுக்கு இங்கே வர போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாப்பாவை திட்டிகிட்டே அவள் பின்னாடி வரீங்க. ஆனால் அவள் வந்துட்டு இல்லை அது ஜிமின் தான் அப்படிங்கிற மாதிரி ஓடி வரா. ஸோ அப்படி ஓடி வரவும் நீங்களும் அவள் பின்னாடியே வரீங்க. அவள் கரெக்டாக வந்துட்டு அந்த ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டு அப்படி அவளை திருப்புறா. அது ஜிமின் தான். உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது, இவன் இங்கே பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் டக்குன்னு தண்ணியால் எடுத்து தெளிக்கிறீங்க. அவர் வந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு, கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. அப்படியே நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவரை அப்படியே பிடிச்சி எந்திரிக்க வச்சு தோல் மேலே கையெல்லாம் போட்டு உங்களோட ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கே கூட்டு போகிறீங்க. அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி வீடு, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி காட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அந்த கூடாரம் மாதிரி இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கீங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படின்னா மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்களே, ஸோ எல்லா ஒரு கண்ட்ரிலையும் கொஞ்சம் பேர் மலையிலலாம் வாழ்ந்துருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அது கொரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால தான் வெளியே ஏர்போர்ட்லேயே ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயுமே உங்களோட பேரில் டிக்கெட் எதுவும் புக் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொரியாக்குள்ளே தான் ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அது யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு இடம். ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஜிமின் கிட்ட ட்ரீட் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு ஜிமின் வந்துட்டு கண்ணை முழிக்கிறாரு.
உங்கள் பாப்பா பேர் ஜிமின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஜிம்மி வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் வந்துட்டு ஜிம்மி தான் உட்காந்துருக்கா. ஸோ பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஜிம்மி நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லவும், அவள் வந்துட்டு ஜிம்மின் கண்ணத்துலேயே வந்து அரைஞ்சு, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, அதுவும் ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்கிற, உனக்கு நீச்சல் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஸோ ஜிம்மிக்கும் செம்மையாக வந்துட்டு நல்லா சிங்க் ஆகும். அவங்க 2 பேரும் எல்லாரும் வந்துட்டு ஒன்றா இருக்கிறது, விளையாடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இங்கே இருக்க வரைக்கும். அதனால் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு கன்னத்தில் அப்படி கை வச்சுட்டு, இப்போ எதுக்குடி அடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அவள் வந்துட்டு, அடிக்காமல் உனக்கு கொஞ்சுவாங்களா, இங்கே தண்ணிக்குள்ளே விழுந்து கிடந்து தெரியுமா, நீ கண்ணையே முழிக்கல, மூச்சு கூட வரல, நான் நீ செத்துட்டியோன்னு நினச்சேன் அப்படிங்கிறப்போ அப்படியே ஜிம்மி வந்துட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு, அதெல்லாம் இல்லை, நான் ஒரு செடி போடுங்கிறதுக்காக வந்தேன், ஆனால் அப்படி ஸ்லிப் ஆகிட்டு விழுந்துட்டேன், நல்ல வேலை நீ தான் என்னை காப்பாற்றினியா, சரி ஓகே உன் அம்மா எங்கே அப்படின்னு கேட்கவும், அவள் வந்துட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறா. அப்படியே வந்துட்டு ஜிம்மி கேட்குறாரு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க, நீ ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இங்கே வந்து அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்ன தெரியும், அம்மா கூப்பிட்டாங்க வந்துட்டேன், இங்கே நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கேன், அம்மா கூட இருக்கேன், ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க, செம்ம ஜாலியாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்துட்டு நீங்கள் இருக்க பிளேஸை சொல்கிறா. ஸோ ஜிம்மி அப்படியே எழுந்துட்டாரு. அவரும் அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு அப்படியே நீங்கள் அதாவது சிம்மி சொல்லியிருப்பால ஒரு பிளேஸ், அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அது வந்துட்டு உங்களோட கூடாரம் தான். நீங்கள் வந்துட்டு அந்த வைத்தியம் இருப்பாங்களா, ஸோ அந்த கூடாரத்தில் ஜிம்மியை வச்சுருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறதுக்காக அந்த கூடாரத்தில் உட்காந்து வந்துட்டு அழகாக சமைச்சிட்ருக்கீங்க. அதுவும் அந்த ஜனங்க போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே வராரு. ஸோ வந்து அப்படியே அந்த இடத்த பார்க்கவும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சின்ன கூடாரமாக இருக்குது, சுற்றி மண் வச்சு கட்டின மாதிரி, மேலே ஒரு சின்ன அந்த ஓலெல்லாம் வச்சு போட்ட மாதிரி, கீத்தெல்லாம் எதுவும் வச்சு போட்ட மாதிரி இருக்குது காட்டுக்குள்ளே. அதுவும் வந்துட்டு எந்த ஒரு அவசரத்துக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய மெடிசன்லாம் தேவைப்பட்டிருக்கும். என்ன பண்ணியிருப்பா, இங்கே வந்து என்ன தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த இடத்துலேருந்து அந்த ரூம் அந்த அந்த கூடாரத்துலேருந்து இந்த கூடாரத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே அவ்வளோ விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அவ்வளோ யோசிச்சுட்டே அப்படியே உள்ளே வராரு. ஸோ அவர் உள்ளே வந்து நிற்கவும் நீங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே க்யூட்டாக அழகாக ஏதோ சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே பார்க்குறாரு, நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஜிம்மி வந்துட்டு கண்ணை முடிச்சு அங்கே நிற்கிறத பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஆசைக்கிட்டு வரீங்க, ஜிம்மி நான் நல்லா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வரீங்க. ஆனால் பளின்னு கணத்தில் ஒன்று சத்துன்னு விடுறாரு. அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. அவ்வளோ பெரிய அறை. நீங்கள் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் திருப்பி இன்னொரு அறை விழுது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறப்பெல்லாம் பலான்னு அரைஞ்சிட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான், உங்களால் முடியல, கண்ணத்தை ரெண்டு கண்ணத்தையும் இப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின் சொல்கிறது கீழே எதுக்குடா இவ்வளோ அடிக்கிற அப்படின்னு சொல்லவும் திரும்ப அடிக்க தான் செய்கிறாரு. உங்களால் முடியல, அப்படியே அடிக்க வரும்போது கையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஸோ பிடிச்சிட்டு ப்ளீஸ் அடிக்காத, வலிக்குது அப்படின்னு சொல்லவும், வலிக்குதா உனக்கு, இதுவே வலிக்குதா, இத்தனை வருஷமாக எங்கே கடியே உன்னை தேடி அலையிறது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அவருக்கு அவ்வளோ, அதாவது உங்களை பார்த்த சந்தோஷத்தை விட அவருக்கு இருந்தால், அதாவது இந்த 4-5 வருஷமாக அவர் வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் போயிருப்பார் பார்த்தீங்களா, அது அங்கேயும் இங்கேயும் தேடி தேடி அலைஞ்சு கிட்டத்தட்ட பாப்பாவுக்கு ஒரு 6 வயசு இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அவருக்கு 11 வயசு, 5 வருஷமாக தேடிட்டு இருந்திருக்காரு மனுஷன் பாவம், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு. ஸோ அத்தனை கோவத்தையும் மொத்தமாக காட்டிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இன்னுமே ஜிமின் வந்துட்டு எங்கெங்கடி தேடுறது உன்னை, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருந்தா உனக்கு என்ன, என்கிட்ட நீ எதுவுமே மறைக்க மாட்டேல, என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன, இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்ததா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல. 5 வருஷம் 1 2 இல்லை 5 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னால் வேலை பார்க்க முடியல, என்னால் வீட்டில் ஒழுங்காக பேச முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இருக்கியா இல்லையா, இல்லை ஏதாவது பண்ணிட்டியா, குழந்தைய சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கிற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இங்கே கொண்டு வந்து அவளுக்கு படிப்பு எப்படி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஏன்னா அது கிராமம் மாதிரி இருக்குது, அங்கே எப்படி படிக்க முடியும். ஸோ அதனால அவளோட லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கத்திட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே கணத்தில் வந்துட்டு கை வச்சுட்டு பாவமாக ஜிம்மினே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் பாட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு காய்ச்சி மூச்சுன்னு. இப்போ வந்துட்டு ஒரு வழியாக அந்த கத்தியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன சொல்ல போகிற, நீ சொல்ல வேண்டிய டைம்னு சொல்லிட்டு வந்திருக்கணும்ல, 5 வருஷம் ஆச்சு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ கூட நான் ஊருக்குள்ளே எங்கெங்கேயோ தேடிட்டு தெரிஞ்சேன், ஒரு மருந்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். நல்ல வேலை நான் விழுந்து சாக போனங்காட்டி தானே நீ வந்துட்டு வந்து என்னை என்னை காப்பாற்ற ட்ரை பண்ண, இல்லை அப்படின்னா நீ வந்துட்டு கண்டுக்காமே இருந்திருப்பல, நாங்களாம் இருக்கிறது கூட உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கத்துறதுன்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் காம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவர் பாட்டுக்கு ரொம்ப கோவமாக அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் ஏதோ குக் பண்ணியிருப்பீங்களா ஃபுட்டு, அதை கொண்டு வந்து ஜிம்மினுக்கு கொடுப்பீங்க. ஸோ கொடுத்துட்டு அவரு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இப்போ தான் காம் ஆகுறாரு. பார்த்துட்டு இப்போ தான் நல்லா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அந்த மலையிலலாம் அந்த இல்லை எப்படி சொல்லலாம், அவங்க ஒரு மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொரியாவில் வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அந்த காலத்தில் அந்த மலைக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் அழகாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஆனாலும் உங்களை கலாய்க்கிறாரு. என்ன ட்ரெஸ் இது, என்னடி ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன, அழகாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அழகாக இருக்கியா, ரொம்ப கேவலமாக இருக்கிற, என்ன ட்ரெஸ் இது, ஐயோ எனக்கு சிரிச்சிருப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு வேளை கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க.
ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜிமின் அந்த மருந்து செடி இருக்கு இல்லையா, ஸோ திரும்ப அது தேடி போகிறாரு. நீங்கள் அதுக்கப்புறமா குட்டி பாப்பாக்கெல்லாம் 2 பேருமே சேர்ந்தா போகிறீங்க. நீங்கள் ஜிமின் 3 பேர் போகிறீங்க. அங்கே போயிட்டு அந்த மறுபடியும் அந்த செடியை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த செடி காட்டவும் இதுதான் இது பிடிங்க, அதாவது இதை பறிக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி விழுந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இந்த செடிக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நீ வந்த, இது முன்னாடியே இருக்குமே வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா அவ்வளோ செடி இருக்குது. அது எல்லாமே மூலிகை செடி. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சும்மா அதை மிதிச்சிட்டு நடந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் வந்து மிதிக்காத இதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது தெரியுமா, எவ்வளோ பேர் உயிரை காப்பாற்றும் தெரியுமா அப்படின்ட்டு அதை அப்படியே எல்லாம் தொடக்கிறாரு. நீங்கள் மிதிச்சது எல்லாம் நீங்கள் அப்படியே வியர்டாக பார்க்குறீங்க, என்னடா பண்ணுற அப்படின்னு. இதெல்லாம் மருந்துடி, உனக்கு என்ன தெரியும், கழுதைக்கு தெரியுமா கற்பனை வாசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இந்த செடியெல்லாம் பறிச்சுட்டு அதில் இருந்துட்டு அங்கேயே உட்காந்து அவரோட ஒர்க்கெல்லாம் அந்த லேப் இது மாதிரியெல்லாம் இருக்குல்ல, ஸோ திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. ஸோ போகிற பக்கம்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தெரிவார். அப்படியே வந்துட்டு அவர் அந்த அந்த மலைக்கு பக்கத்தில் அவரோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த செடி பிடுங்கிறப்ப விழுந்திருப்பாரு. ஸோ இப்போ அந்த பேக் அங்கேயே இருக்கும், அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே யார் தேடிட்டு போவா, ஸோ அதெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் அந்த ரிசர்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போது வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஜிமின் பார்க்குறாரு. இதை கேட்க உனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் தான் கேட்குறீங்க. நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் தான் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவனும் ரொம்ப எல்லா இடத்துலையும் தேடாத இடம் இல்லை. ஸோ கண்ட்ரி விட்டு கண்ட்ரியெல்லாம் கூட தேடி பார்த்துட்டான். பட் நீ எங்கே இருக்க எதுவுமே அவனுக்கு தெரியலை, எனக்கே தெரியலை, அவனுக்கும் தெரியலை. ஸோ சும்மா அப்படியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவனோட பிஸ்னஸ் அவங்க அப்பா பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவனோட பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். ஏன் அப்படின்னா உன்னை பற்றி நினச்சி அவன் இன்னும் டிப்ரெஷன் தான் ஆகிட்டே இருக்கான். ஸோ அது அவனுக்கும் பாதிக்கும் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் அவனை மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால இன்னுமே அவன் வந்துட்டு ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறான். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாயில் வந்ததுமே ஜிமின்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலே ஓகேங்கிற மாதிரி தானே. உடனே டேக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுறாரு. கால் பண்ணுறாரு, கால் தான் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மெசேஜ் பண்ணால் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாரு டே வந்துட்டு. ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு கடுப்பாகுது. அடே இவ்வளோ வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன், ஏதாவது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறானா பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே சொல்லவும் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே சீக்கிரமாக இங்கேயே கூப்பிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கே போயிடலாமா, அங்கேயே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு நான் அங்கே வந்துட்டா இங்கே இருக்கிற குழந்தைங்கள யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ குழந்தைங்களா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் நீங்கள் ஒரு பிளேஸுக்கு கூட்டி போய் காட்டுறீங்க. அங்கே வந்துட்டு போர்டெலாம் வச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு நீங்கள் தான் வந்துட்டு பயங்கர பிஸ்னஸ் மைண்டாச்சே. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு கிளாஸ் நடத்துகிறீங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ், அதாவது என்ன படிக்க தேவையோ அதை சொல்லி கொடுத்துட்டு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் உங்களுக்கு எது தெரியுமா அதானே சொல்லி தருவீங்க, அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. அதனால் அவங்க அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி ஒரு பொருளை உருவாக்குறதுன்னு அவங்க அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு காட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு க்ரோ பண்ணியிருக்கிறீங்க அந்த குழந்தைங்களை இவ்வளோ வருஷமாக. ஸோ குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வரைக்குமே எல்லாருமே வந்துட்டு நல்லாவே ட்ரைனிங்காக இருக்காங்க, நல்லாவே படிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே எழுத படிக்க தெரியுது, இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுது. அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு மட்டும் போனாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இன்டர்நெட் கிடைக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் நெட் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜிமின் ஆச்சரியமாக இருக்குது, உங்களை நினச்சா பெருமையாக வேறு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஜிமினோட மெசேஜ்கிட்டே பார்த்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக அங்கே வராரு. ஸோ டக்குன்னு ஜிமினுக்கும் அங்கே எதிர்பார்த்துருக்க மாட்டார் டே வர்றது, ஏன்னா அவர் எப்போ மெசேஜ் பார்த்தாருனாலும் தெரியல. அதே சமயம் நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. டக்குன்னு வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்ததுமே உங்களை பார்த்ததும் அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கரமாக அலறாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜட மாதிரியே நிற்கிறீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பேசுறதே தெரியல. ஆனால் டீ வந்துட்டு உங்களோட கையை ரொம்பவே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, அந்த அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அலறாரு. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி நின்று தேவை தான் வியர்டாக பார்க்குறாங்க. ஏன்னா சடனாக ஒரு பையன் வந்து இப்படி அழுகவும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனால் உங்களோட குழந்தை ஜிம்மி இருக்கால, ஸோ அவளுக்கு வந்துட்டு டே யாருன்னே தெரியல. அவளுக்கு வந்துட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஒரு பர்சன், அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறா. எதுக்கு அம்மா கை பிடிச்சிட்டு இப்படி அலறாரு, அந்த அங்கிளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கா. இப்படி தான் வந்துட்டு அங்கே கொஞ்ச நாள் போகுது. டேவும் வந்துட்டு உங்ககிட்ட அடிக்கடி பேச ட்ரை பண்ணுறாரு. ஜிம்மியும் அவரோட ரிசர்ச் அங்கேருந்து தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மியும் அங்கே தான் இருக்கா, நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு டே உங்ககிட்ட எவ்வளோ பேச ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அலோவ் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு வந்துட்டு பேசவே பிடிக்கல, அந்தளவுக்கு உங்களுக்கு வெறியாக இருக்குது. இப்போது டே வந்துட்டு ஒரு கட்டத்தில் ரொம்பவே ஒரு மாதிரி
ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு உங்ககிட்ட ரொம்பவே கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி பண்ணாத, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் சொல்கிறேன்ல இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை வந்துட்டு மறுபடியும் விட்டுட்டு போகாத, எங்கெங்கெல்லாம் தேன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப இதுதான் பேசிகிட்டு இருக்காரு. நீ வந்துட்டு பாவம் கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் குட்டி பாப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவள் பாட்டுக்கு சிம்மி திட்டுன்னு முடிச்சு தான் நிற்கிறா. மோஸ்ட்லி அவள் விளையாட போயிடுவா. அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பார்த்தாலும் அவளுக்கு எதுவும் புரியாது. டே வந்துட்டு உங்ககிட்ட ரொம்பவே கெஞ்சுறாரு. சரி ஓகே, நான் பண்ணது தப்பு தான், உனக்கு நான் பண்ணது ரொம்ப பெரிய பாவம், பெரிய தப்பு, ரொம்ப துரோகம் தான். ஆனால் நீ மன்னிக்க கூட வேணாம். ஆனால் குழந்தைகிட்டையாவது என்னை பேச அலோவ் பண்ணு. என்னால் முடியலை. அவளை வந்துட்டு தூரமாகவே வச்சு வச்சு தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு தடவை கூட தொட்டு கூட பார்த்ததில்ல. நான் அவகிட்ட விளாட்ணும், அவளை தூக்கி வச்சு நான் விளாட்ணும், அவளை நான் கொஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏக்கமாக பேசுகிறாரு. ஏன்னா ஜிமின்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ரொம்பவே இத்தனை நாளாக வந்துட்டு அவருக்கு தெரிவிச்சிருக்காரு, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார் டே வந்து. அதனால யாரும் கண்டுக்கல. ஆனால் வந்துட்டு டே இந்த அளவுக்கு மனசுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை வச்சுட்டு தூரத்துலேருந்தே அந்த குழந்தைய பார்த்துட்டு, அது அவரோட குழந்தை தான், ஆனால் அவரால் தொட முடியாது, பேச முடியாது. அந்த குழந்தை ஒரு அங்கிள்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அவரை பார்க்குது. எந்த அளவுக்கு மனசு வலிக்கும். ஸோ அது வந்துட்டு வாய் திறந்து கேட்டுறாரு. அவள் வந்துட்டு என்ன அங்கிள்னு சொல்கிறா, நான் வந்துட்டு அவளோட அப்பா, நீ அதை கூட சொல்ல மாட்டியா? சரி நீ சொல்லனா பரவாயில்ல, நான் அப்படியே கூட இருந்துட்டு போகிறேன், ஆனால் அவகிட்ட கொஞ்சம் பேசுவாது விடு, நான் அவளை ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிறேன், என் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. பயங்கரமாக அலறாரு. நீ என்னை மன்னிக்கவே வேணாம், நீ எனக்கு என்ன வேணால் தண்டனை கொடு, நான் வந்து கண்டிப்பாக அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வந்துட்டு அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் என் குழந்தைய மட்டும் என்கிட்டேருந்து பிரிக்காத. ஏன்னா நான் இங்கே வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒரு தடவை கூட அவளை வந்துட்டு என் கிட்ட கூட விட மாட்டேங்கிறேன். நான் தூரத்துலேருந்து மட்டும் தான் அவளை பார்க்குறேன். எனக்கு அவளை தொட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, அவகிட்ட பேசணும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே பயங்கரமாக அழுதுகிட்டே பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே இன்னுமே கொஞ்சம் கூட கரையாத, அதாவது கரையவே மாட்டேங்கிறீங்க, அப்படியே கல் அப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அவர் வழியை கொடுத்துருப்பாரு. டே வந்துட்டு பயங்கரமாக இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின்கே கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம், அதாவது உனக்கு அவனுக்கு பிரச்சனை ஓகே தான், ஆனால் குழந்தைகிட்ட பேசுவாது விடலாம்ல, அவன் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத அவன் ரெக்ரெட் பண்ணிட்டான்ல, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி நின்றுட்டு, டேக்கு வந்துட்டு இதுக்கு மேலே முடியல, என்னால் சத்தியமாக முடியல, நீ எனக்கு என்ன வேணால் தண்டனை கொடு, இங்கேயே சாகணுன்னா கூட சொல்லு, நான் செத்துறேன், என்ன வேணால் சொல்லு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நான் வந்து என் குழந்தைய மட்டும் தொட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கெஞ்சுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கவும் அவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகுது. என்னதான் உங்கள் மண்டக்குள்ள அப்படி ஓடுதுன்னே எனக்கு தெரியல, ஏதாவது ஒன்று பேசு, தயவு செஞ்சு பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மி அந்த பக்கம் இருந்து கூட்டி போயிடுறீங்க. ஸோ அங்கேருந்து அந்த பக்கம் கூட்டி போயிடுறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜிமினுக்கு. அவருக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னே தெரியல. 2 பேர்த்தோட நிலைமையும் அவருக்கு புரியுது. அதனால அவர் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டே மட்டும் அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டே இருக்காரு. மற்ற எல்லாரும் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்களும் எல்லாம் அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் 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 கூட்டம்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. இப்படியே தான் வந்துட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு நல்லா ஹாப்பியாக அவ கூட விளையாடுவீங்க, அவ கூட நல்லா பேசிட்டு அவளை நல்லா வந்துட்டு நல்லா எஜுகேட் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் அவ கூட பேசிகிட்டே இருப்பீங்க. ஜிமின் வந்துட்டு நல்லா அவளை கூட நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் டே மட்டும் தூரத்துலேருந்து மட்டும் தான் அவளை பார்க்க முடியும். ஏன்னா டே இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் அவளை காட்டவே மாட்டீங்க. அப்படியே எதாச்சும் எங்கேயாவது பார்த்தா கூட கிட்ட கூட வந்துட்டு டேவால் நெருங்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு சமயத்தில் நீங்களாக மறந்து அந்த பக்கம் போய் அந்த பாப்பாவை டே பார்த்தா தான் உண்டு. ஸோ அப்படியே வந்துட்டு தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. அவரே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு பேச முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. டே ரொம்பவே ரொம்பவே சஃபர் ஆகிறதுனால ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மனசிலகி டேக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத, அவள் மாறுவா, அவளுக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது, நீயும் வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவளை தேடி இருக்கணும்ல, நீ வந்துட்டு ஒரு கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்ட, நானும் கண்டுபிடிக்கலன்னா, அது நானும் வந்துட்டு எங்கேயும் கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? ஸோ அந்த கோபம் கூட இருக்கலாம்ல, ஏதாவது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, மாறிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. டேவும் வந்துட்டு எல்லாமே என் தப்பு தானே, எல்லாமே என்னால் தானே, என் வாழ்க்கையே போச்சு, என் குழந்தைய கூட என்னால் பார்க்க முடியலல்ல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே அழுது அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு வந்துட்டு ஹெல்த் சரியில்லாமல் போயிடுது. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு திணறல் மாதிரி வந்துச்சு. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ கூட நீங்கள் போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறது பார்க்கவே இல்லை. இது வந்துட்டு ஜிமின்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. ஒரு மாதிரி அவருக்கே கோவம் வருது உங்கள் மேலே. ஏன்னா அவர் வந்துட்டு மூச்சு திணறலில் ஒரு மாதிரி ரொம்ப மூச்சுலேயே கஷ்டப்பட்டுட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கே 1 வீக் மேலே ஆச்சு. ஒரு நாள் கூட நீங்கள் அந்த பக்கம் போய் பார்க்கல. அவரும் கெஞ்சிருப்பார்,
நான் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, நான் வந்துட்டு ஒருவேளை எனக்கு இந்த பிரச்சனை ஏதாவது இருந்து நான் செத்துட்டுனா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு தடவை நான் என் குழந்தைய தொட்டு மட்டும் பார்த்துக்கிறங்க மாதிரி கெஞ்சுவார். ஆனாலும் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ கல் இல்லை, நான் வந்துட்டு என் குழந்தைகிட்ட உன் நிழல் கூட பட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஜிமின் கிட்ட. ஜிமின் வந்துட்டு அவள் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சரியாயிடுவ ஓகேவா, எல்லாமே நார்மல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டே இருப்பார். ஸோ இந்த அளவுக்கு டேக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு சாகிற நிலைமைக்கு போயிட்டு அவர் ரெக்கவர் ஆகி வந்திருப்பாரு. அந்த டைமில் கூட நீங்கள் குழந்தை காட்ட மாட்டேன், நீங்களும் வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிருக்கும் அது. ஸோ டே வந்துட்டு ஓரளவுக்கு தான் ரெக்கவர் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் இருந்து ஓரளவுக்கு நார்மல் ஆகிருக்கும். பட் ஃபுல்லாலாம் எதுவும் ஆகலை, நல்லா ஆகலை. அப்படியே வந்துட்டு எந்திரிக்க முடியாமல் நடக்க முடியாமல் ஒரு மாதிரி மூச்சு திணறல இருக்கிற மாதிரி அப்படியே இரும்பிக்கிட்டே தான் வராரு. அப்படியே நீங்கள் இருக்கிற பக்கம் தான் வராரு. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, டே அங்கே வரதை பார்க்குறீங்க, அப்படியே நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ பாப்பாவும் அங்கே தான் நிற்கிறா, ஜிம்மியும் அங்கே தான் இருக்காரு. டே வந்துட்டு கேட்குறாரு, அவருக்கு வந்துட்டு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன கூடாரம் போல் அங்கே இருந்துட்டு இருப்பாரு. ஸோ அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு வராரு. அவரால் வந்துட்டு நீங்கள் ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பீங்க, தட் மீன்ஸ் அந்த இடத்த தாண்டி அந்த எல்லையை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி கிட்ட சொல்லியிருப்பீங்க. அவரும் இவ்வளோ நாளாக அதை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவரால் முடியல, அவர் என்ன நினச்சாரோ தெரியல, அவர் பாட்டுக்கும் அவர் நீங்கள் சொன்ன அந்த பார்டரை தாண்டியே வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே செம கோவத்தில் பார்த்துட்டே இருக்கீங்க தேவையே. அவர் எதுவுமே இது பண்ணல, அவர் பாட்டுக்கு அப்படியே நடக்க முடியாமல் கொஞ்சம் அப்படியே மெதுவாக நடந்து வராரு. நடந்து வந்து உங்ககிட்ட, அவள் ஏன் குழந்தை தானே, நான் அவள் அப்பா தானே, ஒரு தடவை அவளை என் கண்ணில் காட்ட மாட்டியா நீ, நான் முழுசாக கூட அவள் மூஞ்சி பார்த்தது கிடையாது, ஒரே ஒரு தடவை நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நான் தான் அவள் அப்பானாவது சொல்லிக்கிறேன், இல்லை அது உனக்கு பிடிக்கலன்னா விடு, நான் அவளை தொட்டாவது பார்த்துக்கிறேன், ஏன்னா குட்டி பாப்பா அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கிறா, யாருக்கு இருந்தாலும் ஆசையாக இருக்குங்களா அவங்க குழந்தைய தொட்டு பார்க்கணுன்னு, எனக்கு அந்த ஒரு சான்ஸையாவது கொடு, நான் வந்துட்டு போயிடுறேன், இன்னும் தொல்லையே பண்ண மாட்டேன், இல்லைன்னா தூரமாக இருந்து பார்த்துக்கிறேன், நான் ஒரே ஒரு தடவை மட்டும் என் குழந்தைய பார்க்கறதுக்காக நான் அலோவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் திரும்ப திரும்ப நான் அவளோட அப்பா, அவள் என் குழந்தைன்னு சொல்லிகிட்டே இருக்கவும் ஜிம்மி வந்துட்டு உங்களை பார்த்து கேட்குறா. என்ன கேட்குறா அப்படின்னா, மம்மி, யா இவர் என்ன இந்த அங்கிள் வந்துட்டு இப்போவும் நீங்கள் சிம்மியை டேக்கு தெரியாத மாதிரி, டேக்கு வந்துட்டு சிம்மியோட ஃபேஸ் கூட தெரியாத மாதிரி மறைச்சு நின்று தான் அவளை திரும்பி பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவள் இப்போ கேட்குறா, இது அப்படின்னா இதுதான் என் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. அவளும் தயங்கி தயங்கி தான் கேட்குறா, அவள் குழந்தை தான் அவளுக்கு சரியாக தெரியல. ஜிமின்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க அப்படின்னு வந்து அப்படியே எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவளை மறைச்சிக்கிறீங்க, டேக்குகிட்ட காட்டவே மாட்டேங்கிறீங்க. ஜிமின்க்கு வந்துட்டு கோவம் வருது. இல்லை, நான் வந்துட்டு எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அன்றைக்கி கேட்டேன்ல, நீயே தானே கேட்ட அவன் எப்படி இருக்கா, நல்லா இருக்கானா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்க நீயே தானே கேட்ட. ஸோ உனக்கு வந்துட்டு அவன் மேலே இந்த அளவுக்கு கோவம் இருக்குது அப்படின்னா நீ ஜஸ்ட்டு அவனை பற்றி எதுவும் பேசாமல் இருந்திருக்கலாம். அவன் வந்த உடனே நீ போய் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் அவனை இப்படி ஒரு கோடு போட்டு இதுக்கு மேலே வரக்கூடாது, என் குழந்தைய பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லி அவனை இந்த அளவுக்கு சாகிற நிலைமைக்கு போய் கூட உனக்கு மனசெலகவே இல்லைல்ல. நீ அப்படி எதுக்கு தான் அவனை வந்துட்டு அவனை பற்றி கேட்ட, எதுக்கு சரி பார்ப்போம் ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுன்னு சொன்னங்காட்டிக்கு சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன, எதுக்கு அவனை இங்கே வர வச்ச அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீ ஜிமின் உங்ககிட்ட பார்த்து அவ்வளோ கோவமாக கேட்குறாரு. நீங்கள் இதுக்கு தான் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு தானா எதுக்கு தான் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. டே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு, அவருக்கும் புரியலை. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு தானா, இதோ பாரு எப்படி கெஞ்சுறான், இதை இதுக்காக தான் நான் வந்துட்டு அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ தான் ஜிமின்கே புரியுது. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு ஜிமின் கிட்ட தானாக கேட்டிருப்பீங்க, வாலண்டியராக கேட்டிருப்பீங்க, அவன் எப்படி இருக்கான், அப்படி என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்கப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, லைட்டாக சிரித்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பீங்க அப்படின்னு ஜிமின் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஜிமின் வந்துட்டு கேட்குறாரு, சரி ஓகே நீ பழி வாங்கவே நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஓகே தான், ஆனால் அவன் சாகிற ஸ்டேஜுக்கு போனானே அப்போ கூட உனக்கு பார்க்கணுன்னு தோணலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்கவும், ஆனால் நான் செத்து பொழைச்சனே அப்போது அது பெருசா இது பெருசா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது இன்னுமே உங்களால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியலன்னு. ஜிமின் வந்துட்டு சரி ஓகே அதெல்லாம் பழசு தானே அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்னை கொன்னுட்டான் அதாவது என்னை கொல்ல வந்தான் அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் கெஞ்சினேன் ஜிமின், அன்னைக்கு அவன்கிட்ட கெஞ்சினேன், அவகிட்டையும் கெஞ்சினேன், 2 பேர்த்திட்டையும் நான் கெஞ்சினேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், உனக்கு எது வேணும், என்ன சொத்து எல்லாமே நான் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன், எனக்கு என் குழந்தை வேணும், அவளை பார்க்கணும், அவளுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை. ஸோ அப்பா இப்படி ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான், சரி ஓகே, ஆனால் அம்மாவும் இல்லைன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவா, எல்லாம் என் ஜிமிக்காவை எவ்வளோ கெஞ்சின்னு தெரியுமா, எத்தனை தடவை நான் அன்னைக்கு கெஞ்சிருப்பேன் தெரியுமா, ஆனாலும் அவன் என்ன ஷூட் பண்ணான் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ரொம்ப கோவமாக கண்ணெல்லாம் கலங்கிட்டு அழுதுட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உனக்கு ஃபைனலாக என்ன தான் கோவம், இதுதான் கோவமா அப்படின்னு கேட்குறாரு.
நீங்களும் வந்துட்டு ஆமாம் எனக்கு இது மட்டும் தான் கோவம், நான் அவன்கிட்ட கெஞ்சினேன், எனக்காக நான் கெஞ்சல, நான் செத்தா எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, அதாவது எங்கள் குழந்தை அது. இப்போ வந்துட்டு அவனுக்கு அந்த குழந்தை தேவையில்லை, நானும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் அந்த குழந்தைக்கு நாங்கள் தேவை இல்லையா? ஸோ இவன் தான் இல்லை, நானும் இல்லைன்னா அவள் என்ன பண்ணுவா? என்ன ஃபேமிலியில் மற்ற அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் வளர்த்துனாங்கன்னா கூட அம்மா இருக்கிற மாதிரி ஆகும். அட்லீஸ்ட் அப்பா இல்லைன்னு பரவாயில்ல, அம்மாவாவது அவளுக்கு வேணும்ல. அவள் சின்ன பொண்ணுடா அப்போது, அவளுக்கு 2 3 வயசு தான் அந்த டைமில் இருந்திருக்கும். அந்த வயசுலேயே நான் வந்துட்டு நானும் இல்லை அப்பாவும் இல்லைன்னா அவள் என்ன பண்ணியிருப்பா? அந்த குழந்தை எவ்வளோ ஏங்கும், அதாவது அவள் வயசு பெருசாக ஆக ஆக எவ்வளோ ஏக்கமாக இருக்கும் அவளுக்கு. மற்றவங்க அம்மா அப்பா கூட விளையாடுறப்ப அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வழி நான் அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால காலில் விழாத மட்டும்தான் போகிறேன். அத்தனைக்கு அவ்வளோ டைம் நான் கெஞ்சினேன், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், நான் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன், உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் சைன் பண்ணி தரேன்னு. ஆனால் இவன் கேட்கவே இல்லை ஜிமின். அன்னைக்கு இவன் சரி ஓகே நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்லியிருந்தான்னா சத்தியமா இப்போ ஒரு வேளை இவன் ரிட்டர்ன் வந்து என்னை எதுக்குன்னு சொல்லி தான் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் அவன் அன்னைக்கு என்னை என் குழந்தைக்காக நான் கேட்டேங்கிறது புரிஞ்சுக்கிட்டும் கூட என்னை விடாமல் அன்னைக்கு அவன் ஷூட் பண்ணேன் அஜ்மின். அன்னைக்கு நான் செத்து இருந்தா இன்றைக்கி என் பாப்பா என்ன பண்ணியிருப்பா, அவள் அம்மாவுக்கு எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சோகமாக நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது எந்த அளவுக்கு நீங்கள் அந்த விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ அவரால் இதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. டேக்கும் என்ன பேசுறனே தெரியல. அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிறது அவர் ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் அதை மாற்ற முடியாது இல்லையா? ஸோ டே வந்துட்டு நான் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, என் குழந்தையாவது என்கிட்ட காட்டு, ஒரு தடவையாவது காட்டு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே தான் குழந்தைன்னு தான் கேட்குறாரு. ஆனால் நீங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்க. ஜிமினும் வந்துட்டு பாரு ஒரு தடவையாவது அந்த குழந்தைய மட்டுமாவது அவனுக்கு காட்டு, ஒரே ஒரு தடவை காட்டு, அவனும் பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஜிமின் உனக்கு நான் சொல்கிறேன், அதாவது நான் எவ்வளோ அந்த அன்னைக்கு சாகிற டைமில் அவ்வளோதான், நான் செத்துட்டேங்கிறது எனக்கு ஊருக்கு வந்து நான் சாக போகிறேங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த டைமில் எனக்கு என்ன ஒரு வலி இருந்துச்சு தெரியுமா? கடைசியாக என் குழந்தைய ஒரு தடவை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு அந்த அந்த வழியை வந்துட்டு யாராலையும் வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னமோ திக்கி திக்கி பேசிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியுது, திரும்ப ரொம்ப உங்களை வந்துட்டு ப்ரெஷர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிறனால அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். ஆனாலும் வந்துட்டு சரி ஓகே டே இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம் ஓகேவா, நீயும் உனக்கும் உடம்பு சரியில்லை, நீயும் வந்துட்டு இங்கே சஃபர் ஆக வேணாம், நீங்கள் வந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே வந்துட்டு நோ தான் சொல்கிறாரு. என் குழந்தை என் ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்க, நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் ரிக்ரெட் பண்ணிட்டாரு, ஆனாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்லை டே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஜிமின் அவன் இங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிப்பாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ டேவும் அப்படி தான் ஓகே ஒரு வேளை வந்துட்டு இங்கே இருந்துக்க அப்படிங்கிற சொல்லி அலோவ் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவன் இங்கே தான் இருக்கணும் ஜிமின், இங்கேயே தான் இருக்கணும், இங்கேருந்து அவன் எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு வேளை சமாதானம் ஆகிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் மறுபடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இவன் இங்கே தான் இருக்கணும், ஆனால் இவனை வந்துட்டு இப்போ எப்படி எவ்வளோ, அதாவது அந்த அந்த லாஸ்ட்டாக அவன் சுட்டப்போ நான் என் குழந்தைய பார்க்க முடியலையே, ஒரு தடவை கூட கடைசியாக நான் பார்க்கலன்னு நினச்சேன் பார்த்தியா. ஸோ அதை இவன் வந்துட்டு வாழ்நாள் முழுசாக அனுபவிக்கணும், என் குழந்தைய நான் ஒரு தடவையாவது பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சாகிறப்போ நான் நினச்சேன். ஆனால் நான் பொழைச்சிட்டேன் இல்லைங்களே. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு அவ்வளோதான், நான் செத்து போக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் குழந்தைய பார்க்க முடியலைங்கிறதா நினச்சேன். ஸோ இவன் வாழ்நாள் முழுசாக என் குழந்தைய ஒரு தடவையாவது பார்க்கணும்னு சொல்லி சொல்லி நினச்சி இவன் சாகணும், எனக்கு அதுதான் வேணும், அவன் இங்கே தான் இருக்கணும், இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு அப்படியே செம ஷாக் ஆகுது, என்னடா இவ்வளோ வில்லத்தனமாக பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்யூட்டான ஒரு பொண்ணு, அவ்வளோ காமாக அவ்வளோ கைண்டாக இருப்பீங்க. ஸோ டேக்கே உங்களை இந்த மாதிரி உங்கள் வாயில் வரதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஏன்னா காலேஜ் படிக்கிறப்பேருந்தே அங்கே இட்டாலியில் உங்களை மீட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு அவ்வளோ காமாக அவ்வளோ கைண்டாக எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு இவ்வளோ ஒரு மாதிரி க்ரூவலாக பேசுகிறவும் அவருக்கே வந்துட்டு ஷாக்காக இருக்குது. ஸோ இப்போது ஜிம்மி வந்துட்டு அந்த இடத்துல திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்க்குறப்போ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ அதனால் திரும்பி பார்க்குறாங்க, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு நிறைய பேர் யாரோ வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. என்ன காட்டுக்குள்ளே புதுசாக ஏதோ கொண்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க பாட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு இருக்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி வந்துட்டு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்த்தா நல்லாவே தெளிவாக தெரியுது. ஸோ அப்படியே ஆல்ரெடி இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியுது, இங்கே எதுக்கு கண்ணாடி கிளாஸ் மாதிரி வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க.
ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் ஒரு ஒரு 1 hour தான் ஆயிருக்கும். ஸோ எல்லாருமே இங்கே நடந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் மறந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பண்ணியிருக்கீங்க, ஸோ நான் தான் அதை அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு யாரும் அவங்க தடுக்கலை. ஸோ அதெல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற அதாவது உங்களோட இதுக்கு மேலே அந்த பக்கம் டேக்கு வந்துட்டு வெளியே போகிறதுக்கு வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கண்ணாடி கிளாஸ் தாண்டி அவரால் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இடையில போட்டிருக்கீங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு, முட்டி போட்டு நின்று அழுதுட்டுருக்காரு, குழந்தைய ஒரு வாட்டி காட்டு ஒரு வாட்டி காட்டுன்னு. ஸோ சிமி வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு உங்ககிட்ட கேட்குறா, அம்மா இவர் தான் என்னோடய அப்பாவா, இவ்வளோ டைம் இந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவள் பேசுகிறது எல்லாத்துக்குமே கேட்குது. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக பேசுகிறா. ஆனால் அவரால் அவகிட்ட பேச முடியல, ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். அவள் திரும்ப திரும்ப சொல்லுமா இவர் தான் என்னோடய அப்பாவா, சொல்லுமா இவர் தான் என்னோடய அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு டேவோட மூஞ்சி திரும்பி பார்க்குறீங்க. டேவும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. உன்னோட அப்பா செத்துட்டாருமா, இப்போ இல்லை, அதாவது உன்னோட அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாரு, இவரும் அப்பா கிடையாது, நீ உள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ பேசல அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா கண்ணு முன்னாடியே வந்துட்டு அப்பா இல்லை செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கஷ்டமாக இருக்கும்ல யாருக்கா இருந்தாலும். அதனால் ஜிமின்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன பேசிகிட்டு இருக்கிற குழந்தைகிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமின் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், அவகிட்ட வந்துட்டு எது உண்மையோ அதை தானே சொல்லணும். அவள் அப்பா செத்து பல வருஷம் ஆச்சு. ஸோ அவளுக்கு அம்மா மட்டும்தான், அப்புறம் ஒரு அங்கிள், நீ இருக்க, ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவளை கூப்பிட்டு போயிடுறீங்க. ஸோ கூப்பிட்டு போய் அவளை வீட்டில் லாக் பண்ணிவிட்டு திரும்ப டேவை வந்துட்டு நீ இந்த வழியாக நீ உன்னோட பிளேஸ்க்கு நீ போகலாம் டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவரும் எழுந்திரிச்சு எதுவுமே பேசல, அவரால் எதுவும் பேச முடியல. அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. அங்கேருந்து அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும், அந்த கண்ணாடி இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ அவர் வந்துட்டு ஓகே, அட்லீஸ்ட் இந்த கண்ணாடி வழியாவது நான் என் பொண்ணு எப்பயாவது நான் பார்ப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்துல இருந்துட்டு போகிறாரு. அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ அவரோட கூடாரத்துக்கும் போயிட்டாரு. ஜிமினும் வந்துட்டு டே கூட அந்த அன்னைக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கீங்க. விடியுது. ஸோ விடிஞ்சு வந்துட்டு நேரமாக எழுந்திரிச்சு வந்துட்டு ஓகே பாப்பாக்கு இது எழுந்திரிச்சு வருவாளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ டே இந்த மாதிரி குழந்தைங்கிறனால ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே டே நீ இந்த கண்ணாடி கிட்ட இந்த இடத்துல நில்லு, நான் வந்துட்டு கொஞ்சம் விடியற மாதிரி இருக்கிறோம்ல, ஸோ அப்போ வந்துட்டு அவளை கூப்பிட்டு வரேன், ஸோ நீ பாரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேவும் வந்துட்டு சரிடா ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமி இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்துருக்க மாட்டார் டேக்காக. பட் அவர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிம்மி கூப்பிட்றாரு. ஸோ ஜிம்மியை எழுப்பி அவளை வந்துட்டு கூப்பிட்டு வராரு. இங்கே வா நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலை. இப்போ வந்துட்டு நல்லா விடிஞ்சிருச்சு. ஸோ டே வந்துட்டு அந்த பக்கம் நின்றுட்டுருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் வந்துட்டு ஜிம்மியை வந்துட்டு கூப்பிட்டுட்டு வராரு. அப்படியே வந்துட்டு அந்த கண்ணாடி கிட்ட வந்து கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு டே அந்த பக்கம் வந்து பார்க்குறதுக்கு தெரியுது. ஸோ டே வந்துட்டு ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது, இந்த பொண்ணுக்கும் நல்லா தெரியுது, ஜிம்மிக்கும் தெரியுது. ஜிம்மி ஆல்ரெடி டே நிறைய டைம் பார்த்துருப்பா. ஆனால் டே தான் வந்துட்டு ஜிம்மியை பார்த்தே இருக்க மாட்டார். ஸோ டே பாடுறா தெரியுதா ஓகேவா, பார்த்துக்கோடா, இதாண்டா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் டே வந்துட்டு பிளாங்காக அப்படி நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல, யாருமே அந்த இடத்துல வந்து நிற்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பிளாங்காகவே நின்றுட்டுருக்காரு. என்னவா இருக்கும், ஏன் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கான், அவளை பார்த்தா ஒரு சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினுக்கு டவுட் வருது. ஸோ இப்போ வந்துட்டு பின்னாடி நீங்கள் அப்படியே நடந்து வர ஃபுட் ஸ்டெப்பு சவுண்டு கேட்குது. ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. ஸோ திரும்பி பார்க்குறப்போ ஜிமினுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ திட்டுவாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும், என்ன ஜிமின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் வந்துட்டு இல்லை அது வந்துட்டு இல்லை சும்மா வந்த பாப்பா எந்திரிச்சு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஏதோ வளர்றாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவன் தானே தண்டனை வேணும்னு கேட்டான், ஸோ இதுதான் அவனோட தண்டனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜிம்மினுக்கு ஃபஸ்ட்டு புரியல. ஆனால் அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறப்போ ஜிம்மி பக்கத்துலேயே நிற்கிறா, அந்த பக்கம் தான் டே நிற்கிறாரு. ஆனால் அவர் ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு டக்குன்னு அங்கேருந்து வெளியே அந்த பக்கம் சுற்றி அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறாரு. அங்கே தெரியுது இந்த பக்கம் நிற்கிற யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட்டு எப்படின்னா அந்த கண்ணாடியில் சும்மா வந்துட்டு ஒரு காடு இருக்கிற மாதிரி வீடு இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியுதே தவிர அங்கே புதுசாக ஒருத்தவங்க வந்து நின்னா தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜிமின் வந்துட்டு இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ டே வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஜிமின் வந்து நிற்கிறத பார்த்தது ஜிமின் எங்கடா ஜிம்மியை கூப்பிட்டு வரேன்னு சொன்னால் காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவருக்கு தான் புரிஞ்சிருச்சே, அந்த கண்ணாடியில் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இந்த பக்கம்ந்து பார்த்தா அங்கே வந்துட்டு எதுவுமே தெரியாது, மனுஷங்க நிற்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்துட்டு சொன்னாலும் கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நின்றுட்டே இருக்கவும் கொஞ்ச நேரம் ஆக ஆக வந்துட்டு டேக்காது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவள் எனக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்கா ஜிமின், கரெக்டு தான், நான் செத்துருந்தா கூட இந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருக்க மாட்டேன். ஆனால் என் பொண்ணு என் கண் முன்னாடியே இருக்கா, அதாவது நான் கைக்கு தொடுற தூரத்தில் இருக்கா, ஆனால் என்னால் அவளை தொட முடியல, பார்க்க முடியல. ஸோ அவள் எனக்கு கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்கா. இதை விட பெரிய தண்டனை இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்க முடியுமா என்ன?
எனக்கு இந்த தண்டனை சரியானதா ஜிமின், ஆனால் மனசு ரொம்ப வலிக்குதுடா. எனக்கு செத்தரலாம் போல இருக்கு, ஆனால் சாகவும் முடியல. என்ன பண்ணன்னு தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து ஒரு மனுஷன் நடப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடந்துட்டு அவரோட கூடாரத்துக்கு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டுக்கும் உங்களோட அதாவது அந்த கூடாரத்தில் குழந்தை கூட நல்லா விளையாடிட்டு நல்லா ஹாப்பியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு தேவை பற்றின எந்த ஒரு இதுவுமே இல்லை. உங்களுக்கு அவர் நினச்சா அவரை வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சிருப்பீங்க இல்லை, ஸோ 2 பேர்த்திட்டையும் கெஞ்சிருப்பீங்க. ப்ளீஸ் என் குழந்தை இருக்கா, என்னை அதுக்காகவாவது என்னை விடுங்க, நான் வந்துட்டு செத்துட்டா அப்படின்னா அவளை யார் பார்த்துப்பா, நான் உங்களுக்கு என்ன வேணுமோ சைன் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் உங்களை அவர் ஷூட் பண்ணியிருப்பார். அது ஒரு விஷயம், நீங்கள் குழந்தைக்காக நான் இருக்கணும்னு கேட்டிருப்பீங்க. அப்போ கூட அவர் வந்துட்டு நம்மளோட குழந்தை தானே அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் அவர் உங்களை ஷூட் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் நீ இருந்தவன் எதுக்கு வந்துட்டு இப்போ உன் குழந்தை அப்படின்ட்டு வர அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இன்னுமே கோவம். ஸோ எத்தனை நாளாக இந்த ஜென்மத்தில் என் குழந்தை உன் கண்ணில் நான் காட்ட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ நினச்சடி படுத்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல. அவருக்கும் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மருந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. அதை இட்டாலியில் கொடுக்கணும். ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து இருந்துக்க 2 பேரும், அதாவது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவனை புரிஞ்சுக்கோ, அவன் வந்துட்டு திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. அது வேஸ்ட்னு அவருக்கே தெரியுது. இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன், ஓகேவா, நானும் இங்கே இருக்கிறேன், ஓகே, எனக்கு இங்கே நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு இருக்குது, நான் இங்கே ஒரு லேப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பத்துக்கு முன்னாடி அங்கே லேப் கட்டுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ண வச்சுட்டு அவர் அங்கே போயிட்டு இட்டாலி கிளம்பி போயிட்டாரு. ஸோ இந்த பக்கம் டேக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே படுத்துட்ருக்காரு. ஸோ படுத்துட்ருக்கப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவரோட கூடாரம் இருக்குல்ல, அது லைட்டாக வந்துட்டு மழை வந்துச்சுன்னா ஒழுகும். ஸோ லைட்டாக இல்லை, ரொம்ப ஒரு இடத்துல ஹெவியாகவே ஒழுகுது. அதனால் இப்படி உள்ளே வந்துட்டு நான் நேற்றுக்கு வெளியே போய் நனைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மழை வந்து உட்காந்துருக்காரு. ஸோ செம்மையாக மழை வந்துட்டு இருக்குது. அப்படியே அந்த மழையிலே நனைஞ்சிட்டு ஒரு மாதிரி மரத்தோட சாஞ்சு படுத்துட்ருக்காரு. மழை வந்து அப்படியே மரத்தில் சாஞ்சு படுத்துட்டே அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா, நீ எனக்கு கொடுத்துருக்க தண்டனை சரியானது தான். ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட் வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அதை அனுபவிக்கிறப்ப தான் எனக்கு தெரியுது. ஆனால் நான் சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு தடவையாவது என் குழந்தைய நேரில் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், அவகிட்ட ஒரு வார்த்தை நேரில் நான் பேசணும், நான் தான் உன் அப்பா அப்படிங்கிறது நான் சொல்லணும், அவள் ஒரு வார்த்தையாவது என்னை அப்பான்னு சொல்லி கூப்பிடணும். இதெல்லாம் நான் சாகிறதுக்குள்ளே நடக்குமான்னு தெரியலை, ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்காரு. ஸோ ஸ்டோரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சத்தியமா உலகத்தில் எந்த தப்பை வேணால் மன்னிக்கலாம் டியர். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு சீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. அது நானாக இருந்தேன் அப்படின்னா சத்தியமாக மன்னிக்கவே மாட்டேன் டியர். இந்த ஜென்மத்தில் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேன். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஹோப்பில் தான் வந்துட்டு அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எண்ட் ஆக வரைக்கும் அதே நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி அந்த இன்னொருத்தவங்க உள்ளே கொண்டு வருது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது பெரிய துரோகம். அது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது பயங்கரமான சீட்டிங். அது ரொம்பவே ரொம்பவே தப்பான விஷயம் டியர். ஸோ சத்தியமாக அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா மன்னிக்கவே மாட்டேன். அதனால தான் இந்த ஸ்டோரி நான் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன். ஸோ ஓகே டியர், இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் மன்னிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த பனிஷ்மெண்ட் டேக்கு கொடுத்தது சரியா தப்பா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? டட்டா. தேங்க்யூ டியர். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ஸ்டோரிக்கு நிறையா ரிவ்யூ மாதிரி கொடுத்துருந்தீங்க. நிஜமாவே எனக்கு அது செம ஹாப்பியாக இருந்துச்சு. கமெண்ட் பார்க்குறப்ப தான் எனக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ரிவ்யூ கொடுத்த தட் மீன்ஸ் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. லவ் யூங்க டியர். டட்டா. சராங்கே. டட்டா.